பேசிக்கிறேன். சரிம்மா. ஓகே, ஓகேம்மா. ஓகேம்மா. இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய கலந்துரையாடலுக்கான தலைப்பு கர்ப்பப்பை. மனித உயிரிகளின் இனப்பெருக்கத்தில் பெண்ணுடைய இனப்பெருக்க உறுப்புகளான சினைப்பைகள் எனும் முட்டைப்பைகள், கருக்குழாய்கள் மற்றும் கர்ப்பப்பை ஆகிய உறுப்புகள் முக்கிய பங்காற்றுகின்றன. இச்செயலின் மையப்பகுதி கர்ப்பப்பைதான். ஒரு புள்ளியில் உருவாகின்ற உயிர் படிப்படியா முழு வளர்ச்சி அடைந்து ஒரு குழந்தையாக மாறுவது இந்த கர்ப்பப்பையில தான். நம் உடல் பல உறுப்புகளோட கூட்டாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் ஒரு ஒற்றை இயக்கத்தின் மையமாகத்தான் இந்த உயிரும் உடலும் இயங்குகிறது. உடலில் ஏற்படுகிற தொந்தரவுகளுக்கு அத்தொந்தரவு எந்த இடத்தில் வெளிப்படுகிறதோ அந்த உறுப்பு காரணம் கிடையாது. பல காரணிகளும் உள்ளன. உதாரணமாக, ஒரு தலைவலிக்கு காரணம் என்றால் செரிமான கோளாறாகவும் இருக்கலாம், மனக்குழப்பமாகவும் இருக்கலாம். அதுபோலதான் கர்ப்பப்பையில ஏற்படுற தொந்தரவுகளுக்கு கர்ப்பப்பை மட்டுமே காரணம் கிடையாது. கர்ப்பப்பை என்பது பெண்களின் உயிர். ஆரோக்கியமான கர்ப்பப்பை உள்ள பெண்களின் மனம் மிக அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆரோக்கியமான கர்ப்பப்பை என்பது உடலின் அடிப்படை ஆரோக்கியத்தால் தான் தீர்மானிக்கப்படும். இந்த உடலின் அடிப்படை ஆரோக்கியம் என்பது என்னன்னு பார்த்தா, யாரெல்லாம் உடலின் இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு உடலை உணர்ந்து செயல்படுறாங்களோ அவர்களுக்குத்தான் இந்த அடிப்படை ஆரோக்கியம் கிடைக்கும். சரி, உடலின் இயற்கை விதிதான் என்ன? பசிச்சு சாப்பிடுறது, தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறது, உடல் ஓய்வு கேட்கும் போது உடலுக்கு ஒத்துழைச்சு கொடுக்கிற ஓய்வு கொடுப்பது, இரவு நேரங்களில் ஆழ்ந்து உறங்குவது. இதைக்கெல்லாம் தாண்டி மனசுக்கு பிடிச்ச செயல்களை செய்யறது. இதெல்லாம் தான் உடலுடைய இயற்கை விதிகள். இப்போ இந்த உடலின் இயற்கை விதிகளை நாம மீறுறோம். அதாவது பசி இல்லாம இருக்கும் போதே சாப்பிடுறது, கடிகார மணிப்படி சாப்பிடுறது. இப்போ பசி வருது, அந்த நேரத்துல அந்த உடலின் ஆற்றலுக்கு தேவையான அந்த உணவை பசி நேரத்தில் கொடுக்காமல் தவிர்ப்பது. தாகம் இல்லாம இருக்கும் போதே பிறர் சொல்கிறார்கள் என்பதற்காக தண்ணீர் நிறைய குடிக்கணும் அப்படின்றதுல ஒரு நிலைப்பாட்டில் தண்ணீர் குடிக்கிறது. தாகத்தின் போது தண்ணீரை குடிக்காம இயற்கை பானங்களானாலும் சரி, செயற்கை பானங்களானாலும் சரி அருந்துவது. உடல் தொந்தரவுகள் ஏற்படுற சமயத்துல உடலுக்கான ஓய்வை கொடுக்காம மற்ற வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வேலைகளை செய்யறது. இரவு நேரங்கள்ல தூங்காம கண் விழித்திருக்கிறது. இதற்கு அடுத்ததான் முக்கியமா மனதிற்கு முரண்பட்ட செயல்கள் செய்வது. இதெல்லாம் தான் உடலின் இயற்கை விதி மீறல். இந்த விதி மீறல் காரணத்தால உடலின் இயல்புக்கு மாறான கழிவுகள்,
நம்ம உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள்ல தேங்க ஆரம்பிக்கும். எந்த உள்ளுறுப்புகள்ல போய் இந்த கழிவுகள் தேங்குகிறதோ அந்த உறுப்பின் பெயரை சூட்டப்பட்டு வியாதிகளின் பட்டியல் வரிசையாக இடம் பிடிக்கும். உதாரணமா சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், கல்லீரல் வீக்கம், இதய இரத்த குழாய் அடைப்பு, இரத்த நாளங்களில் இரத்த உறைவு, வயிற்றுல கட்டி, மூளையில கட்டி அப்படின்னு நீங்க ஒவ்வொரு உறுப்பா பார்த்தீங்கன்னா அந்த வியாதிகளின் பெயர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இதற்கெல்லாம் காரணம் நம் அடிப்படை வாழ்வியலில் நாம் செய்த தவறுகள் தான். இதே போலதான் இதே கழிவு தேக்கம் எப்போ கர்ப்பப்பையில நடந்ததோ அங்கேயும் தொந்தரவுகள் ஆரம்பமாகும். கழிவுகளின் தன்மைக்கு ஏற்ப அங்க என்னென்ன கழிவுகள் எந்த விதத்துல கர்ப்பப்பைக்குள்ள தேங்கியதோ அதை பொறுத்து நீர்க்கட்டிகளோ, நார்க்கட்டிகளோ, தசைக்கட்டிகளோ என்று உருமாற்றம் பெற்று நம்முடைய கர்ப்பப்பையை பதம் பார்க்கும். கர்ப்பப்பைக்குள்ளையும் அது எந்த இடத்துல, கர்ப்பப்பை வாயிலையா, கர்ப்பப்பை சுவற்றுலையா அப்படின்னு எந்த இடத்துல இந்த கழிவுகள் போய் தேங்குகிறதோ அந்த இடத்தின் பெயரை சூட்டிக்கொண்டு பெரிய வியாதியாக நம்மிடையே வலம் வரும். இப்படி கர்ப்பப்பையில தேங்குற கழிவுகள்னால நம்முடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கும். தொடர்ந்து தேங்கும் இந்த கழிவுகளால உடல் இந்த கழிவுகளை விரட்டும் பணியில தன்னுடைய உயிரை பாதுகாக்கும் இயல்பான பொறுப்புணர்வோடு தன்னுடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். உடலோடு ஒத்துழைக்காமல் உடலின் இயல்புக்கு மாறாக நாம் செய்யற வேலைகள்னால இந்த தொந்தரவுகள் என்னாகும், அடுத்தடுத்த நிலையை அடையும். ஆக கர்ப்பப்பை தொடர்பான அனைத்து தொந்தரவுகளுக்கும், குறிப்பாக மாதவிடாய், வலி, உதிரப்போக்கு என அனைத்து தொந்தரவுகளுக்கும் நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறைதான் மூல காரணம். மாதவிடாய் என்பது பெண்களில் மாதம் உருவாகும் கருமுட்டைகள் ஒரு புது உயிரை, ஒரு புது உயிராக மாறாத சூழல்ல கழிவுகளாக மாறி வெளியேறும் ஒரு இயல்பான நிகழ்வு. இந்த இயற்கையின் சுழற்சியில் அடிப்படையில ஆண்களை விட பெண்கள் மிக மிக தூய்மையானவர்கள். பெண்கள் உடல்ல இந்த இயற்கை கழிவுகளின் வரிசையில, அதாவது சிறுநீர், மலம், சளி, வியர்வை போன்றவற்றோடு நாம இந்த மாதவிடாயையும் இணைத்துக் கொள்ளலாம். இந்த மாதவிடாய் காலத்துல அறியாமையால நாம நம்மளுடைய உயிருக்கு எதிராக செய்யும் தவறுகள் என்னன்னு பார்ப்போம். முதல் தவறு குளிக்கிறது. அதாவது குளித்தல் என்பது உடலை குளிர்வித்தல் என்று பொருள்படும். குறிப்பாக இது தலை குளியலை உணர்த்துகிறது. இயற்கை விதிப்படி பார்த்தீங்கன்னா ஆண்களின் உடல் குளிர்ச்சியுடையது, பெண்கள் உடல் வெப்பமானது. வெப்பமான பெண்ணின் உடல் இந்த குளிர்ச்சியான கருப்பையை பெற்றிருக்கிறது. இந்த சமயத்துல நாம மாதவிடாய் சமயத்துல குளிக்கும் போது
இந்த வெப்பம் குறைந்து நம்முடைய வெளியே செல்ல வேண்டிய கழிவுகள் முறையாக செல்லாமல் இந்த குளிர்ச்சியினால் தேங்க ஆரம்பித்து விடும். வெப்பம் முறையாக வெளியேறாது. ஆகவே குளிக்கும் போது இந்த உதிரப்போக்கு வெளியேற்றும் தன்மை பாதிக்கப்பட்டு முழுமையா வெளியேறாமல் கர்ப்பப்பைக்கு உள்ளேயே இது தேங்க ஆரம்பிக்கும். உடலை சுத்தம் பண்றோம் அப்படின்னு சொல்லி நாம நமக்கு தெரியாமலே குப்பைகளை சேர்த்துட்டு இருக்கோம். அதோடு மட்டுமில்ல, இந்த சமயத்துல துணிகளை மாற்றிக்கிட்டு ஒரு டவல் பாத் கூட எடுத்துக்கலாம். ஒரு வெதுவெதுப்பான நீர்ல உடலை லேசா கழுவிக்கொள்ளலாம். ஆனால் தலைக்குளியல் நிச்சயமாக கூடாது. அதனாலதான் நம்ம முன்னோர் அந்த 7 நாட்களும் நம்மை எந்த வேலையும் செய்யாமல் நல்லா தூங்க சொல்லி, நாம எங்க இருக்கோமோ அங்கேயே நமக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து ஓய்வில் இருங்க அப்படின்னு சொல்லி சிறந்த உடலியலாளர்களா அன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. அந்த ஓய்வு அப்படிங்கும் போது நம்ம உடல்ல சூடு அதிகமாகாது. உடல் சூட்டை அதிகப்படுத்துற விதமா நாம நிறைய உடல் உழைப்பு தர வேலைகளை நாம அந்த சமயங்கள்ல செய்யக்கூடாது. அடுத்ததான் நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கணும். குளிக்கிறது, அதிகப்படியாக உழைத்தல், தூக்கத்தை தொலைத்தல், இது அனைத்துமே பெண்கள் மாதவிடாய் காலத்தில் செய்யும் தவறுகள். அடுத்து முக்கியமான தகவல் என்னன்னா, இன்னைக்கு சூழல்ல நம்மளோட உயிருக்கு எதிரா நாப்கின்கள் சிறப்பாக வேலை செய்கின்றன. இந்த நாப்கின்களோட நீங்க பொதுவா குழந்தைகளுக்கு பயன்படுத்துற டயப்பர்களையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதவிடாய் காலங்களில் நாம் பயன்படுத்துற நாப்கின்ல என்ன இருக்கு? அந்த 7 நாட்களும் வெளிவருகிற அந்த உதிரத்தை நாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும், நம்முடைய வேலைகளை செய்ய வேண்டும் என்கிற காரணத்தால அங்க அந்த உறிஞ்சும் திறன் கொண்ட ஜெல்கள், மரக்கூழ், உலர்த்தன்மையை உணர்த்தும் உரை, பக்கவாட்டு காகித தடுப்பான், ஸ்பாக்னம் எனப்படும் பூஞ்சை ஆகியவை நாம் இன்று பயன்படுத்துகிற நாப்கினில் மூலப்பொருட்களாக உள்ளது. இந்த மூலப்பொருட்கள் பெட்ரோலிய பொருட்களால் ஆனவை. கடந்த 20 வருஷமா தான் இந்த நாப்கின் பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதே சமயத்துல புற்றுநோயும் அதிகரிச்சிருக்கு. அப்போ நாம இதுக்கு மாற்றா என்ன செய்யணும்? நம்ம முன்னோர் துணிகளை பயன்படுத்தினாங்க. ஆக நாம இன்றைய குழந்தைகளுக்கு, நாம் ஒரு 40-50 வயதில் உள்ளவங்க எல்லாம் துணிகளை பயன்படுத்தி இருப்பீங்க ஆரம்ப காலகட்டத்துல. இன்றைய குழந்தைகளுக்கு நாம் அதை பழக்கப்படுத்த வேண்டும். இந்த உதிரப்போக்கு என்பது ஒரு கோயில் கர்ப்ப கிரகம் எடுத்துக்கோங்களேன். அந்த கர்ப்ப கிரகத்தை நம்ம
கழுவுறாங்க இல்லையா? அபிஷேகம் பண்றாங்க. அப்ப அந்த தண்ணி நாம என்ன செய்வோம்? அத பிடிச்சு குடிப்போம் இல்லையா? கோயில் கர்ப்பகிரகம் போன்றதுதான் பெண்ணிற்கான கர்ப்பகிரகம் தான் கர்ப்பப்பை. ஆக அங்கு இந்த பெண்களின் கர்ப்பப்பையில் மட்டும் வரும் உதிரப்போக்கு எவ்வாறு அசுத்தமானதாக இருக்கும். அப்போ அதை அவங்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு புரிய வச்சு முறையாக துணி பயன்பாட்டினை அறிமுகப்படுத்தி அதை அவங்க எப்படி சுத்தம் செய்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கு துணிகள் அதிகம் இல்லாத காலத்திலேயே அவங்க செய்திருக்காங்க. இன்று வாழை நார் நாப்கின், பஞ்சு, பருத்தி துணியாலான நாப்கின்கள் அப்படின்னு நம்ம வீட்டில் துணி பயன்பாடு இல்லைனாலுமே வெளியே மார்க்கெட்ல நமக்கு கிடைக்குது. அதை அறிமுகப்படுத்தலாம். இன்று காட்டன் துணிகள் எடுத்து நம்ம வீட்டிலே நிறைய காட்டன் துணிகள் வேஸ்ட் பண்றோம். அதையெல்லாம் பயன்படுத்தி ஸ்டோர் பண்ணலாம். பெண் குழந்தைகளுக்கு நாம் அதை பழக்கணும். இது மிக மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். ஒரு முறை பயன்படுத்திய துணி விருப்பம் இருந்தால் அடுத்த முறை பயன்படுத்தலாம் துவைத்து. இல்லைன்னா அதை நம்ம இப்போ நிறைய காட்டன் பயன்படுத்துறதுனால அதைய தூக்கி போட்டுடலாம். இதில் நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் நம்ம நண்பனாகத்தான் இருக்கும். என்னன்னா நாப்கின் பயன்பாட்டில் உள்ள அந்த பெட்ரோலிய பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் சுற்றுப்புற சூழலுக்கு மண்ணுக்கு கேடான ஒண்ணு. ஆனா நம்ம பயன்படுத்துற துணி எளிதில் மக்கக்கூடிய பொருள். ஆகவே இது நம்ம சுற்றுப்புற சூழலுக்கும் நல்லது. ஆக இந்த கர்ப்பப்பைக்கு எதிரான செயல்களை நாம செய்துட்டோம். இத்தனை நாளா மாதவிடாய் காலங்கள்ல ஓய்வெடுக்கல, தலைக்கு குளிச்சிட்டோம், நாப்கின்ஸ் பயன்படுத்திட்டோம், எல்லா செயல்களும் செய்தாச்சு. இனிமேல் என்ன செய்ய போகிறோம்? இப்ப இதுவரை நடந்த தவறுகளினால் நம்முடைய கர்ப்பப்பையில பல தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக உடலிலும் வெவ்வேறு தொந்தரவுகள், மனநிலையிலும் தொந்தரவுகள் இப்படி நமக்கு மாறி மாறி ஏற்பட்டிருக்கு. இனிமேல் என்ன செய்வது அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா? இந்த செயல்களை இப்ப நம்ம மேற்கூறிய செயல்களை எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம உடலின் இயல்புக்கு திரும்புவது மட்டும்தான் சிறப்பான செயல் இந்த கர்ப்பப்பை பாதுகாப்பு. நம்ம உடல்ல தொந்தரவு ஏற்படுற சமயங்கள்ல, அதாவது இப்போ நாம யோசிக்கிறோம் இனிமேல் தவறுகள் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு எல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கும்போது உடல்ல சில தொந்தரவுகள் ஏற்பட்டதுன்னு வைங்க. அப்போ எளிதில் ஜீரணமாகக்கூடிய பழங்கள், சூப் போன்ற உணவுகளை எடுத்துட்டு நம் உடலுக்கு முழுமையா ஓய்வு கொடுக்கறது மட்டும்தான் நமக்கு நிரந்தரமான தீர்வை தரும். இதையும் தாண்டி சிகிச்சை அப்படின்னு போகணும்னு விரும்பினா ஏதாவது மரபு வழி மருத்துவங்கள்ல நீங்க சிகிச்சை எடுக்கலாம். குறிப்பா அக்குபங்சர் போன்ற சிகிச்சை எடுப்பதும் சிறப்பானதா இருக்கும். கர்ப்பப்பை என்பது உயிர் மன வளங்களின் ஆற்றல் மையமாகும். இதை நம்ம நல்லா உணர்ந்து தெளிந்து புரிந்து செயல்பட்டா நம்முடைய வருங்கால தலைமுறையினுடைய ஆரோக்கிய பயணம் சிறப்பாக இருக்கும். உடலின் அடிப்படை இயல்புகளான பசி மற்றும் தூக்கத்தை நாம சரி செஞ்சு நம்மை சுற்றி உள்ளோரையும் கடைபிடிக்க செய்வது நம் ஒவ்வொருவருடைய
தலையாய கடமையாகும். இதுல குறிப்பா இந்த பசி மற்றும் தூக்கம் இதை பத்தி நாம ஏற்கனவே நிறைய பேசியிருப்போம். அதுல இன்னும் சில தகவலை சொல்லலாம்னு விரும்புறேன். பசிக்கும் போது நம்ம கடிகார மணிக்கு சாப்பிடக்கூடாது. பசிக்கும் போது கவனத்தோட நாம் எந்த செயலை செய்தாலும் கவனத்தோடு செய்வது சிறப்பு. அப்போ பசிக்கும் போது பசிக்கு அளவான உணவு, நமக்கு பிடிச்ச உணவு, மனசுக்கு பிடிச்ச உணவு போதும்னு உடம்பு சொல்லிட்டா, வயிறு சொல்லிட்டா நம்ம உடனடியா சாப்பிடுறத நிறுத்திடணும். இந்த உணவு சுவையா இருக்கு, எச்சா இருக்கு, வேஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள்ல நாம சாப்பிடக்கூடாது. இப்ப பசிக்கும் போது பசிக்கு மனதிற்கு பிடித்த உணவுகளை ருசிச்சு அளவா நிதானமா கவனிச்சு சாப்பிட்டோம்னா நாம் சாப்பிட்ட அனைத்து உணவும் நல்ல இரத்தமாக மாறும். அடுத்ததான் தூக்கம். தூக்கம் எடுத்துட்டீங்கன்னா இரவு தூக்கம் தான் சிறப்பு. இரவு 9 to 10 மணிக்குள்ள நாம தூங்க போயிடணும். இந்த காலையிலிருந்து இரவு வரை நாம பயன்படுத்துற ரசாயனங்கள், நாப்கின், குழந்தைகளுக்கு பயன்படுத்துற டயப்பர் பத்தி பேசணும். இதையும் தாண்டி காலையில துவங்கி பேஸ்ட்டு, சோப்பு, கிரீமு, தோலுக்கு தோல் வெள்ளையாகிறதுக்கு கிரீம், சூரிய ஒளி படாமல் இருக்க கிரீம் இப்படி போடுறோம். ஷாம்பு, டை, நாம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் உள்ள கலப்படம், செயற்கை ரசாயனங்கள், இது எல்லாமே நம்ம உடம்ப பதம் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்போ இப்படி நமக்கு பொழுதுக்கும் நம்ம உடம்புக்குள்ள போற உடலுக்கு ஒவ்வாத ரசாயனங்களை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நம் உடலுக்கு இருக்கு. அதற்கான அருமருந்து தூக்கம் மட்டும்தான். ஆக இந்த இரவு தூக்கம் என்பது மிகவும் சிறப்பான செயல். இந்த தூக்கத்தின் போது கல்லீரல் நன்கு பலமடைந்து தன் உயிருக்கு எதிராக உடலுக்கு ஒவ்வாத வருகின்ற ரசாயனங்களை நீக்கும் பணியை கல்லீரல் சிறப்பாக செய்யும். கல்லீரல் பலப்படும் நேரம், இந்த கல்லீரல் தன்னுடைய நச்சுக்களை நீக்கும் நேரம், டீடாக்சிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல்லீரல் இரவு நம்முடைய ஆழ்ந்த தூக்கத்தில் உடலின் குளிர்ச்சி பொழுதில் தன்னுடைய பணிகளை சிறப்பா செய்யும். அப்ப அந்த இரவு தூக்கம் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்துல குழந்தைங்க படிக்கிறோன்னு சொல்லி நைட் தூக்கத்தை தள்ளி போடுறாங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறோன்னு தள்ளி போடுறாங்க. ஆனா வருமுன் காப்போம் என்கிற வார்த்தை வருமானத்திற்கு அல்ல, உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டும்தான். எந்த ஒரு தொந்தரவும் வருமுன் காக்க வேண்டுமானால் இந்த உடலின் அடிப்படை இயல்புகளான பசி மற்றும் தூக்கத்தை நம்முடைய வாழ்நாள் கடமையாக செய்து கொண்டே வந்தால் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். நன்றிமா, இந்த வாய்ப்பிற்கு நன்றி. இதில் இனி சந்தேகம் கேட்கிறவங்களுக்கு அது தொடர்பா நான் விரிவா பதில் சொல்றேன். சுருக்கமா இந்த 2 விஷயங்களையும் சொல்லியிருக்கேன்னா, இதை தொடர்ந்து கேள்விகள் கேட்டீங்கன்னா அதற்கான பதில்களை நாம தெளிவா பேசிக்கலாம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. அவங்க மிக சிறப்பா அந்த கர்ப்பப்பையில எதனால அதுல நமக்கு தேவையில்லாத நோய்கள் நாம ஏற்படுத்திக்கிறோன்றத மிக சிறப்பா சொன்னாங்க.
கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற எல்லா தொந்தரவுகளுக்குமே காரணம் வந்து கர்ப்பப்பை மட்டும் காரணம் இல்லை. என்னன்னா அடிப்படை ஆரோக்கியமா இருக்கணும். அடிப்படை ஆரோக்கியம் என்பது நம்ம இயற்கை விதிகளை கடைபிடிக்கணும். அப்ப இயற்கை விதிகள் என்பது உடலோட மொழி அறிந்து இதை நமக்கு உடலின் மொழின்றது ஏற்கனவே நிறைய இதை பத்தி நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்ப உடலின் மொழி என்பது உணவு, தூக்கம், தாகம், உறக்கம், உழைப்பு இதெல்லாம் வந்து நாம உடல் கேட்கும் போது கொடுக்கணும்ன்றது. அப்ப இயற்கை விதியை நாம மீறிடுறோம். அப்ப மனதிற்கு முரண்பட்ட செயல்களை செய்யும் போதுதான் அந்த விதி மீறல் காரணமா அந்த கழிவுகள் தேங்க ஆரம்பித்து, அந்த கழிவுகள் எந்த உறுப்புல தேங்குதோ அந்த உறுப்புக்கு பெயர் வைத்து நோய் அப்படின்னு சொல்றோம். அப்ப கர்ப்பப்பையில் அதே போல கழிவு தேங்க ஆரம்பிச்சதுன்னா அது நீர்க்கட்டி, நார்க்கட்டி, தசைக்கட்டி, அப்ப இதெல்லாம் இதுக்கு ஒரு பெயர் வச்சு இது பண்றோம். அப்ப தொடர்ந்து தேங்கும் அந்த கழிவுகளால இந்த உயிரை பாதுகாப்பதற்காக இந்த நோய் எதிர்ப்பாற்றல் தொடர்ந்து வந்து செயல்பட்டுட்டே தான் இருக்குது. நம்ம உடல் எவ்வளவோ போராடுது. ஆனா நம்மளோட செயலால, இயற்கை விதிமீறலால எல்லா தொந்தரவுகளிலும் மாட்டி நிறைய இன்னைக்கு வந்து நிறைய பாத்தீங்கன்னா முன்ன காலத்திலலாம் பாத்தீங்கன்னா எந்த தொந்தரவுமே இல்லை. ஆரோக்கியமா கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் இருக்கவே இருக்காது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்மா அவங்க சொன்ன மாதிரி நிறைய இந்த 20 வருட காலத்துலதான் அம்மா நமக்கு நிறைய இந்த மாதிரியான கர்ப்பப்பை தொந்தரவுகள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னெல்லாம் நம்ம அந்த மாதவிடாய் காலத்துல எதிரா செய்யறோம் அப்படின்னு பார்த்தா குளிக்கிறது. அந்த குளிக்கிறது கூடாது. அது மாதிரி தலைக்கு தண்ணி ஊத்துனா நமக்கு வந்து வெப்ப உடம்பு பெண்களுக்கு. அப்ப அந்த வெப்பம் குறைந்து கழிவுகள் வந்து முறையா வெளியேறல. அதே போல தூக்கத்தை நம்ம தொலைக்கிறோம். அதிகப்படியான உழைப்பு, அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்துற அந்த மாதவிடாய் காலத்துல நாப்கின்கள், டைப்பர்கள், அப்ப இந்த மூலப்பொருட்கள் வந்து பெட்ரோலிய பொருட்களால ஆனது. இதெல்லாம் சொன்னாங்க. அப்ப உதிரப்போக்கு என்பது இது ஒரு தூய்மையானது. அதை நம்மளோட வீட்டுல இன்னைக்கு நம்மளுடைய பெண்கள், பெற்ற பெண்கள், நம்ம பேத்தி, அந்த மாதிரி நிறைய அந்த வயசுல குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாம இதை சொல்லி புரிய வைக்கணும். அப்போ இந்த செயலை நாம மறுபடியும் செயல் ஒழுங்கு நாம இயற்கைக்கு மாறும்போது ஏதாவது அதை சரி செய்வதற்கு தொந்தரவு ஏற்படும் போது நம்ம சூப்பு, பழங்கள் இந்த மாதிரியான எடுத்துட்டு அளவான இந்த மாதிரி உணவுகள் எடுத்துட்டு முழுமையான ஓய்வு நம்ம கொடுக்கும்போது அது நிரந்தரமா நமக்கு நன்மையை கொடுக்கும். அந்த சிகிச்சை அப்படின்னு போகும்போது நம்ம மரபு வழி மருத்துவம் அந்த மாதிரி போகலாம். முதல்ல நம்ம அந்த பசிய தூக்கத்தையும் நாம சரி செய்யணும். அப்படி நம்ம அந்த பசின்றது என்ன பலவாக அந்த உணவை ருசித்து மனதுக்கு பிடித்த கவனத்தோடு சாப்பிடும்போது எல்லாம் நல்ல ரத்தமா மாறும். உறக்கம் வந்து எவ்வளவு முக்கியம். நம்ம காலையில எவ்வளோ ரசாயனங்கள் நம்ம பயன்படுத்துறோம். அந்த ரசாயனங்கள் எல்லாம் கழிவு நீக்க வேலை செய்யறது இந்த கல்லீரல். அது வந்து இந்த இரவு ஆழ்ந்த உறக்கத்துல மட்டும்தான் நடக்கும். அப்ப வாழ்நாள் கடமையாக அம்மா அழகா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, வருமுன் காப்போம். அப்ப நாம வருமுன் காப்போம் என்பது வெறும் பொருளாதாரத்துக்கு மட்டும் பயன்படுத்துறோம். அது வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமே அப்படின்னு ஒரு சிறப்பா ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அப்ப வாழ்நாள் கடமையாக நம்ம இந்த இயற்கை வாழ்வியலை கடைபிடித்து பசி தூக்கத்தை முக்கியமா சரி செய்து கொண்டு வந்தாவே நமக்கு ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்று மிக சிறப்பா இன்னைக்கு சிந்தனை விளக்கு கொடுத்திருக்காங்க. அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்தி மகிழலாம். இன்று மிக சிறப்பான விளக்கம் அளித்த அக்கு ஹீலர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. நன்றிங்கம்மா. ஒரு சிறிய அறிவிப்புகள் பிறகு நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். செல்வியம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்பு. நமக்கு பிப்ரவரி 15 பெங்களூர்ல ஐயா வந்து நேரடி வகுப்பு நடத்துறாரு. அதுல கர்நாடகா மொழியிலையும் வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்குது. அதனால நமக்கு தெரிஞ்ச அந்த சுற்று வட்டாரத்துல ஒசூர், கிருஷ்ணகிரி வரைக்குமே இருக்க அன்பர்களுக்கு வந்து நாம தெரியப்படுத்தினா அவங்க கலந்துக்க ஒரு வாய்ப்பை வந்து நாம ஏற்படுத்தலாம். நம்ம ஆனந்த யோக நிலையத்துல பிப்ரவரி 2020 21 22 அடிப்படை பயிற்சி. அதுலேயும் நமக்கு தெரிஞ்ச அன்பர்களை, புதிய அன்பர்களை வந்து இணைச்சி பங்கு பெற வைக்கலாம்.
பிப்ரவரி 27, 28, மார்ச் 1 பற்றை வகுப்பு நடைபெறுது. அதில் அனைத்து இறையாசிரியர்களும் கலந்துக்கணுங்கிறது ஐயாவோட வேண்டுகோள். அதனால் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். மற்றும் இன்று இரவு 8:30 மணிக்கு இறையாசிரியர் இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து ஆன்மா தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை வழக்கம் போல 4:15 முதல் 7 மணி வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளிலும் அனைவரும் பங்கேற்று ஆன்மா தூய்மை பெறுவோம். மற்றும் சித்தர் குழு வழக்கம் போல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாளை மாலை எப்பொழுதும் போல் 5:15 மணியிலிருந்து ஞானகானம், காயகல்ப காயகல்பம் மற்றும் தியானம் மிக சிறப்பாக நடைபெறும் இருக்கிறது. கேள்வி கேட்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஆமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை. சாரி, மட்டும் இருக்கும் நாளைக்கு. ஆமா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை குழந்தைகள் நிகழ்வு. நாளைக்கு பௌர்ணமின்றதால தைப்பூசம் அதை முன்னிட்டு நம்ம சிந்தனை கொடுக்குற மாதிரி இருந்தா நாளைக்கு போஸ்டர் வருமா? நாளைக்கு காலையில, நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கா? ஓகேங்கம்மா. அது இன்னும் நம்ம முடிவு பண்ணல. அது இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நாளையில அன்பர்கள் குழுவுல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு சித்தர் குழு இல்லை, நாளைக்கு குட்டீஸ் ப்ரோக்ராம் இருக்கு. 9 to 10 சிறிய மாணவர்களுக்கும் 10:30 to 11:30 பெரிய மாணவர்களுக்கும் யோகா பயிற்சிகள் இருக்கு. அதுல நம்மளுடைய குழந்தைங்களை தவறாம கலந்துக்க வைக்கலாம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நாளை தவம் இருக்கு, நாளைக்கு பௌர்ணமின்றதால பஞ்சபூத நவகிரதமும் ஸ்பீச்சுக்கு மட்டும் போஸ்ட் வருங்களா? ஆமாங்கம்மா. சரி, ஓகேம்மா. நண்பர்கள் கேள்விகளை தெளிவா சுருக்கமா கேளுங்க. நீண்ட ஆலோசனைகள் மாதிரி வேண்டாம். இன்றைய வகுப்புல மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தமா தெளிவா சுருக்கமா கேட்கலாம். நம்ம கேள்வி கேட்க அன்பர்கள் நீங்க அட்ரைஸ் பண்ணலாம். அம்மா எவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்கலாங்கம்மா? உமாமா சொல்லுங்கம்மா. நான் ஏன்னா இது சம்பந்தமா நிறைய கேள்வி பதில் தான் பழைய ப்ரோக்ராம்லயே கேட்டாங்க. அதனால கேட்கட்டுங்க. அதனால கேள்வி பதில தான் அவங்க மனசுல என்ன இருக்குங்கிறது நமக்கு புரியும். அது தொடர்பா நாம விளக்கம் கொடுக்கலாம். 8 மணி வரைக்கும் வச்சுக்கலாங்கம்மா? வச்சுக்கலாமா, ஒன்றும் பிரச்சனை. சரிம்மா, ஓகேம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. பொன்வேணியம்மா, அன்மியூட் பண்ணிட்டு உங்களோட கேள்வியை கேட்கலாங்கம்மா. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க. அம்மா, ஆக்சுவலா எனக்கு 50 வயசு ஆகுதுமா. ஓகே. 3 மாசமா ஒரு 10 days போல எனக்கு பீரியட் போகுதுமா. ஒரு 5 days ஓரளவுக்கு போகும். மற்ற டயத்துல கம்மியா போகும். அதுக்கப்புறம் ஒரு 10 days வருது, மறுபடியும் பீரியட் லைட்டா போகுது. அதாவது ஒரு நாளைக்கு கொஞ்சமா ஒரு ஒரு பில்லர்ல எடுப்போம்ல, அந்த அளவு தான் போகுது. அந்த சமயத்துக்கு நான் குளிக்காம தான் இருக்கணுமாமா. இது மெனோபாஸ்க்கான சிம்டமாமா? இப்படிதான் இருக்குமாமா? அதாவதுமா, உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா போகுதுன்னு தானே சொன்னீங்க? முன்னாடிலாம் ரெகுலரா இருக்கும். நான் வாழ்வியலை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்ல நான் கரெக்டா 28 days கேப்ல ஒழுங்கா போயிட்டு இருக்குது. இப்போ ஒரு 3 மாசமா தான் இப்படி இருக்குமா? இது உங்களுக்கு வயசும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ உள்ள கர்ப்பப்பைக்குள்ள ஏற்படுற சில மாற்றங்கள் தான் அது தன்னோட தேவைக்கு செய்துக்கும். இதனால உங்களுடைய அன்றாட வாழ்க்கை தொந்தரவுலாம் இல்லம்மா. தொந்தரவெல்லாம் இல்ல. அப்போ நீங்க உங்களுடைய தொந்தரவு இல்ல. அதாவது இப்போ அந்த பாயிண்ட் என்னன்னா, நீங்க இயற்கை வாழ்வியல சரியா கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, தீட்டு வெளியே போறதுங்கிறது விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த சமயத்துல வலி தெரியாது. உதிரப்போக்கு நார்மலா இருக்குங்கிறது இயல்பானது. அப்ப நம்ம சரியா கடைபிடிச்சிட்டு வரணும் அர்த்தம். அப்போ உங்களுக்கு அந்த நேரத்துல அது தோணுச்சுன்னா அதை நீங்க செய்யலாம். அந்த ஹெவியா தீட்டு போறப்ப மட்டும் தலைக்கு தண்ணி ஊத்தாதீங்க. அதற்கு பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சின்னதா லைட்டா போறப்ப நம்ம ஊத்திக்கலாம். கஷ்டமா இருக்கு. அதுதான் புரியுது எனக்கு. அந்த ஒரு 7 நாட்கள் அப்படி இருங்க. அதுக்கடுத்து லைட்டா போகும்போது உங்களுடைய மனம் சொல்லும் இல்லையா, அதுக்கு ஏற்ப பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேண்டாம். சரிங்க. எக்ஸசைஸ் வேணா அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உடலுக்கு அதான் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உடல் சூடடையுது இல்லையா, அந்த உடல் அதிகப்படியா சூடு கொடுக்கிற வேலைகள் செய்ய வேண்டாம் அந்த சமயங்கள்ல. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சித்ராமா.
சித்ராமா. வாழ்க வளமுடன்மா. காதுல சொல்லுங்க. விழுதா? ஆ, எனக்கு இப்போ 47 வயசு ஆகுது. ம், பீரியட்ஸ் தள்ளி தள்ளி வருது. ம். ரெண்டாவது இப்ப 2 மாசமா குளிக்காம நான் இப்ப குளிச்சிருக்கேன். ஓகே. அந்த இடத்துல வந்து புழு ம். ஒரு நிண்டல் வருது. என்னம்மா? என்ன எதனால இது மாதிரி? அம்மா, ஏதோ சவுண்ட் குறைஞ்சிருச்சு, திரும்ப சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. அது என்னாச்சு அந்த இடத்துல? புழு நின்ற மாதிரி இருக்குது, நிண்டிக்கிட்டே இருக்கு. அது எதனா இப்பதான் ஒரு 2 மந்த்தா அந்த மாதிரி இருக்கு. அது சாதாரணமாவா என்னன்னு தெரியல. என்ன செய்யலாம்? டாக்டர்கிட்ட காமிக்கணுமா இல்ல என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அம்மா, நீங்க இந்த அடிப்படை வாழ்வியல சரியா கடைப்பிடிங்க. உடல் ஒருபோதும் தவறு செய்யாது. ஆஹ் சரிங்களா? நல்லா நேரமா ஆஹ் தூங்குறீங்களா? அதெல்லாம் தூங்கிடுவேன். இப்ப யோகா சென்றதுல இருந்து நல்லா தூங்குறேன். பயிற்சி எல்லாம் நல்லா பண்றேன். ம். ஆரோக்கியம், அந்த காலை உணவு, பச்சை காய்கறி, அப்புறம் மத்தியானம் ஒரு வேளை சாப்பாடு, நைட்டும் பழம் சாப்பிடுவேன், இல்லைன்னா டிஃபன் சாப்பிட்டுருவேன். பசிக்கேற்ப சாப்பிடுறீங்க. பசி இல்லைன்னா ஆமா சாப்பிடுறீங்க. ஆமா ஆமா அப்படிதான் அப்ப அங்க வர சாப்பிட்டுக்கிறேன். சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்து உடல் ஏதாவது நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள ரசாயனங்கள் போகும் இல்லைங்களா? அதையொட்டி ஏதாவது சில தொந்தரவுகள் வரும். அதற்கு நீங்க எதுவும் அப்போ செய்ய வேணாம். அதுவே சரி பண்ணிக்கும். அந்த புழு நின்ற மாதிரி இருக்கிறது, இல்ல கடிக்கிற மாதிரி இருக்கிறது எல்லாம். அதாம்மா, அது சின்ன அரிப்பு தானே சொல்றீங்க? ஆஹ் அந்த அரிக்கிற விஷயம் தானே? அரிக்குதுன்னா புழு நிண்டும்ல, எப்படி நிண்டுமோ ஆ, அந்த மாதிரி அந்த இடத்துல அதான் அந்த நிண்டுது. இடத்துல ஏதோ அப்புறம் நெளியுதுன்னு கடிக்குது. சொல்றீங்க. கரெக்டா? நெளியுது. நெளியுது. ஆமா ஆமா. நெளியுது. அதான் அது. ஆஹ் அதாவது இங்க நல்லா கவனிங்க. கர்ப்பப்பை சுவர் இருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புக்கும் சுருங்கி விரியும் ஆஹ் ஆற்றல் இருக்கு. தன்மை இருக்கு. ஆஹ் ஆஹ் அதுதான் ஆஹ் தன்மை. அதே போல அந்த ஆஹ் கர்ப்பப்பையும் சுருங்கி விரிய தன்மையில இருக்கும். அப்போ ஆஹ் உங்களுக்கு அந்த இடத்துல ஏதாவது சில ஆ அந்த உதிரம் தேங்கி இருக்கும் இல்லையா? அது வெளிய ஆஹ் வர்றதுனால ஏதாவது இருக்கிறங்கிற மாறுபாடு தான் உங்களுக்கு அப்படி உணர்த்தப்படும். ஓ, அது எவ்வளவு நேரம் தொடர்ந்து நீடிக்குது? அது விட்டு விட்டு தான். இப்போ ஒரு 10 நிமிஷம் கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ம். கேப் விட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 மணி நேரம் இல்ல 1 மணி நேரம் வந்து திரும்பவும் அதே மாதிரியே இருக்குது. ஆ. நிண்டிக்கிட்டே இருக்குது அப்படியே. அதான் எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும் புரிஞ்சுது, அந்த புரிஞ்சுது. மாதிரி. அதான், அதான். இப்போ நம்ம ஆ, மேல்புறத்துல இருந்தா நம்ம கை வச்சு சொரிஞ்சுருவோம். ஏதாவது உள்ளுக்குள்ள எண்ணெய் இருக்குது. போடலாம். ஏதாவது தோணும் இல்லைங்களா? புரியுது. ஆஹ் அது அங்க உள்ள ஆஹ் பண்றதுனால உங்களுக்கு ஒரு அது என்ன பண்றதுன்னு சொல்ல முடியல அந்த இடத்துல. சொல்ல முடியாத ஒரு வலி இல்லைங்களா? ஆஹ் அந்த உணர்வு. பொறுமையா எனக்கு என்ன பயம்னா, சொல்லுங்க. புழு புழு வச்சிருச்சோ என்னமோங்கிற ஒரு பயம் அதான், அதான், அதான். வந்துட்டு. அது நீங்க வார்த்தைகள்ல தான் அத பயன்படுத்துறீங்க. அதனால தான் நான் சொன்னேன். அந்த ஆஹ் வார்த்தை பயன்பாடு தான் ஆஹ் புழுங்கிறது. பட் அங்க உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் ஆமா. கிடையாது. அந்த சுருங்கி ஆஹ் விரியும் தன்மையில சில மாறுபாடுகளா இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா, அதெல்லாம் சரி நமக்கே தெரியாம செய்த தவறுகள்னால, அங்க உள்ள ம் அந்த கர்ப்பப்பை சுவர்கள் இருக்கும் இல்லையா? அந்த ஆமா. சுவர்கள்ல ஏதாவது ஒரு மாறுபாடு நடக்குமா? அதுதான் ஆஹ் உங்களுக்கு அப்படி உணர்த்தப்படுது. அத பத்தி நீங்க ஆஹ் பயப்பட வேண்டாம். அது நாள் போக்குல மாறிரும். தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிம்மா. ஓகே. நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா, எனக்கு அதுல ஒரு டவுட் இருக்கு. இப்போ அந்த மாதிரி டைம்ல இந்த திரிபலா பொடிய தண்ணியில மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் அந்த இது குறையுது, அந்த மாதிரி பண்ணலாங்களாம்மா? ஆ, இல்லம்மா, அதெல்லாம் வேண்டியது இல்லம்மா. ஏன்னா, வெ வெளிய இருந்து நாம எதையுமே குடுக்க வேண்டியது இல்ல. உடலுக்கு அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த நாப்கினே நம்ம சொன்னோம். இன்னும் தெளிவா பேசுதுன்னா, நாப்கின் வந்து அந்த இடத்துல வெளியேற கர்ப்பப்பைக்குள்ள வந்து சூட்ட அதிகப்படுத்துது. நாப்கின் ஓ. பயன்பாடுன்னு சொன்னோம். அதிகப்படுத்துது. இப்போ வெளியில ஆஹ் இருந்து எது உள்ள போனாலும், அது நாம சரியா குடுத்துருக்கோமா, முறையா குடுத்துருக்கோமாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது. ஆஹ் சரிங்களா? அப்படி இருக்கும்போது, அது ஒரிஜினலாங்கிறதும் கண்டுபிடிக்கணும் நாம. அப்போ அது உள்ள போயி இயற்கையா இருக்கிற இடத்துல, நாம ஒரு புறப்பொருள கொண்டு போய் செலுத்தும்போது, அதனாலயும் உடலுக்கு அந்த கர்ப்பப்பைக்கு அந்த ஆற்றல் குறையவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஓகே. உடல் போக்குல விட்டுறது தான் நல்லது. சரிங்கம்மா. ஆ. நன்றிம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அடுத்து நன்றி.
IQ00Z9 லைட் ஃபோன் நம்பர்ல வந்திருக்கீங்கம்மா. உங்க நேம் சொல்லிட்டு அன்மியூட் பண்ணிட்டு உங்க நேம் சொல்லுங்க. வணக்கம்மா, வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அம்மா, நல்ல அருமையான கர்ப்பப்பை பிரச்சனைக்கு நல்ல ஒரு அறிவுபூர்வமா கேட்காத விஷயங்கள்லாம் நீங்க சொல்லியிருக்கம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. அப்புறம் என்னுடைய பேத்தி வந்து ஏஜ் அட்டன் பண்ணி இப்ப 6 மந்த் ஆயிருச்சு அம்மா. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாமா. அவருக்கு டெய்லி பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கு. டெய்லி பேடு வச்சுக்கிட்டே போறா. 30 நாள் ஆயும் திருப்பியும் அதே 30 நாள்ல திருப்பி லைட்டா பட்டுக்கிட்டே இருக்குமா. பட் இப்ப டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி இப்ப நின்றுச்சுமா. ஆனா இப்ப நிக்கவும் பீரியட்ஸே வரலம்மா 2 மந்த். அதுக்கு என்னம்மா சொல்யூஷன் சொல்லுங்கம்மா. அதாவது நீங்க உங்க மனதளவுலயும் என்னன்னா, பொண்ணு ஸ்கூலுக்கு போணும். அவளுடைய அங்க படிப்பு பாதிக்கக்கூடாது. இது தினமும் இப்படி போயிட்டு இருந்தா, அவளுக்கு தொந்தரவா இருக்கேங்கிற அளவுல மனதளவுல உடல்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா? அடுத்ததா இந்த ரசாயன மருந்துகளும் குடுத்ததுனால, அது டோட்டலா கட்டியா மாறிடுச்சுங்க. இப்போ அதனால தான் உங்களுக்கு தொடர்ந்து வராம இருக்கு. இப்போ இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ண காலங்கள்ல, இந்த உதிரப்போக்கு மாறி மாறி இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்முடைய அடிப்படை வாழ்வியல். அந்த குழந்தைகளுடைய பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைகள் வளர்ந்து வர்றாங்க இல்லையா? அந்த வாழ்வியல் அடிப்படை வாழ்வியல் வந்து இங்க எதிரொலிக்கும். அதனால ஒண்ணும் தவறில்ல. சின்ன பொண்ணு தான். இனி நீங்க இந்த வாழ்வியல சரி பண்ணிருங்க. நாப்கின்ஸ் பயன்பாடு பத்தி பேசணும் இல்லையா? இப்ப நாப்கின் தானே பயன்படுத்தியிருப்பீங்க. ஆமா மேம். இப்ப இனி வந்து நாப்கினை மாத்திருங்க. மாத்திட்டு நான் அதுக்கான விளக்கங்கள் சொன்னேன் இல்லையா? அந்த துணி பயன்பாடு அறிமுகப்படுத்துங்க. சின்ன குழந்தைகளுக்கு அதை புரிய வச்சு செய்யுங்க. இனி வந்து ரசாயன மருந்துகள் எடுத்து இதை நீங்க தடுக்க வேண்டாம். எனக்கு இது என்னோட குழந்தைக்கு இது முழுமையா சரியாகி இந்த குழந்தையுடைய அடிப்படை வாழ்வியல் சரியாகி கர்ப்பப்பையெல்லாம் சரியாகி அது தன்னுடைய மாதவிடாய் சைக்கிளை வந்து முறையா செய்யும் அப்படிங்கிற மனப்பாங்கோட தெளிவா இருங்க. அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிரும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம கொடுத்துட்டோம், ஆல்ரெடி மருந்து கொடுத்து நிறுத்திட்டோம். இனி அதை பத்தி நீங்க கவலைப்படாம வாழ்வியலை சரி பண்ணுங்க. இனி நாப்கின் பயன்பாடு வேண்டாம். போக போக சரியாயிடுமா. அது போக வயதுக்கு வந்த காலகட்டங்கள் இதெல்லாம் வரும். வந்துட்டு தன்னை வந்து இந்த ஹார்மோன் சுழற்சி இருக்கு இல்லையா, அது தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். உடல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி பண்ணிக்கும். பயப்பட வேண்டாம். ஒரு வருடம் தலையும் வலிக்குதுன்னு சொல்றா மேம். தலையும் வலிச்சு கண்ணுகிட்ட எல்லாம் வலிக்குதுன்னு டயர்டா வந்து சாப்பிடாம கூட அன்னைக்கு படுத்துருவா மேம். புரியுதுங்களா? இதனாலதான் நான் சொன்னேன், இந்த கர்ப்பப்பையில ஏற்படுறது இந்த மாதவிடாய் காலங்கிறது இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை கிடையாது, முழு உடல் தொடர்பான பிரச்சனைன்னு இதனாலதான் நான் சொன்னேன். அப்போ இந்த தலைவலி வர்றதும் இதனுடைய எதிரொலிப்பு தான். இந்த கண்கள், அடுத்து மார்பு கணக்கிறது, இதெல்லாமே வந்து யாரெல்லாம் அடிப்படை வாழ்வியல்ல குழப்பம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் வரும். வாழ்வியல் சரியா இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வராது. அப்படி வருதுன்னா வந்துருச்சு, என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு பயப்படாதீங்க. இத புரிஞ்சுக்கிட்டோம்னா, தெளிவாயிட்டோம்னா அடுத்தடுத்து வர்ற பீரியட்ஸை நாம இயல்பா எளிமையா கடந்துடலாம். அது இப்ப நம்ம சரியா கடைபிடிக்க ஆரம்பிக்கும் போது அடுத்த 6 மாதங்களிலோ 1 வருடங்களிலோ இந்த பீரியட்ஸ் தொடர்பான தொந்தரவுகள் அனைத்தும் சரியாயிடணும். பொறுமையா மட்டும் இருக்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே மேம். சரிங்களா? அப்போ அந்த சமயத்துல குழந்தைக்கு வந்து ஸ்கூல்ல சொல்லிடுங்க, கொஞ்சம் ஓய்வா உட்கார சொல்லுங்க. அந்த சமயத்துல விளையாட கூப்பிட போறாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்ல போறாங்க, அதையெல்லாம் நீங்க டீச்சர்ஸ்ட சொல்லி வச்சிருங்க. ஓகே மேம். சரிங்களா? வீட்லயும் வந்தா கொஞ்சம் ஓய்வா ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க தேவையான முக்கியமான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு முழு ஓய்வுல இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணு. ஓகே மேம். சரி. ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லலிதா அம்மா. லலிதா அம்மாவை தொடர்ந்து சாந்தி அம்மா. அன்வைட் பண்ணிக்கோங்க. லலிதாம்மா மைக் இப்பதான் வந்திருக்குமா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. கேக்குமா அம்மா? உங்களோட ஸ்பீச் நான் கேட்கல, ஏன்னா வேலைக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். இருந்தாலும் கர்ப்பப்பை சம்பந்தமா ஒரு சின்ன கேள்விங்கம்மா. சொல்லுங்க.
இது எனக்கு 54 வயசு ஆகுது. ஆ கால் பாதம் வந்து அடிக்கடி எரிச்சலா வலி இருந்துட்டு இருக்குமா. நான் என்ஆர்ஐஸ் அகாடமில அட்மின்ல வேலை பார்க்குறேன். சம்டைம்ஸ் 2 மாடி ஏறி இறங்குற இந்த வேலையெல்லாம் இருக்குங்கம்மா. ஹாஸ்டல் ம் செக்கிங் இந்த மாதிரி வேலைலாம் இருக்கு. மேக்சிமம் நடக்கிறத மாதிரி தான் நிறைய இருக்கு. இருந்தாலும் ரெஸ்ட்ல தான் இருக்க மாதிரி இருக்குங்கம்மா. ம் பட் ஆனா கால் பாதம் வலி இருக்கறனால இங்க அரியலூர் ஜிஹெச்எல், திருச்சி ஜிஹெச்எல் எல்லாமே போய் பார்த்தேங்கம்மா. ம் அப்ப திருச்சி ஜிஹெச்எல்ல பார்க்கும்போது கர்ப்பப்பையில கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பை டெஸ்ட், சத டெஸ்ட் எடுத்தாங்கம்மா. ம் கேன்சர் எதுவும் இல்ல, அதனால எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு சத்து மாத்திரை கொடுத்தாங்க, ஊசி எல்லாம் போட்டாங்க. அந்த ஒரு 1 வீக் நல்லா இருந்துச்சுங்கம்மா. அப்புறம் ம் ஒரு 10 நாள் நல்லா இருக்கு, 10 நாள் வலி இல்லாம இருக்குங்கம்மா. இப்ப ம் 2 நாளா ரொம்ப வலி இருக்குங்கம்மா. நான் அந்த நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இதெல்லாம் பாதத்துல தேய்ச்சிட்டு மருதாணி, மஞ்சத்தூள், அந்த சுடுதண்ணி போட்டு உப்பு போட்டு கால் வைக்கிறது இது மாதிரி பண்ணாலும் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணல. இருந்தாலும் வலி அதுல இருந்து மீள முடியலங்கம்மா. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன்மா? உங்களுடைய பிரச்சனை புரியுதுமா. நீங்க சரி. வேலைகள் வந்து அங்க கொஞ்சம் அதிகம் சொன்னீங்க. இப்ப மாதவிடாய் ஆமாங்க. காலங்கள்லயும் நீங்க வேலைக்கு போயிட்டு தானே இருக்கீங்க. இல்ல அது நின்றுச்சுங்கம்மா. 54 வயசு ஆச்சுங்கம்மா. இப்ப மாதவிடாய் 54 எத்தனை வருஷம் ஆச்சுங்கம்மா நின்னு? இன்னும் இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்குங்கம்மா. ஓகே. இப்போ 50, 51 நின்றுச்சுங்கம்மா. ஓகே ஓகே. அப்ப நீங்க நாப்கின் பயன்பாடு இருந்திருக்கும் இல்லையா? அந்த டைம்ல பயன்படுத்தி இருக்கேங்கம்மா. அப்ப நாப்கின் பயன்பாடு, அடுத்தது அடிப்படை வாழ்வியல் பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதவிடாய் காலங்கள்ல ஓய்வு எடுக்கல. கண்டிப்பா அப்பதான் ஹெவி ஒர்க் இருக்குமா. பாத்தீங்களா? அப்ப வந்து டீச்சரா நீங்க ஒர்க் பண்ணிட்டு நீங்க இருக்கேன். மீட்டிங் இப்போ வரலன்னு ஜஸ்ட் சொன்னீங்க. கரெக்ட். நீங்க ஆமாங்கம்மா. மீட்டிங் வரலன்னு சொன்னீங்க. நான் அதனால ஆமாங்கம்மா. இந்த கர்ப்பப்பை தொந்தரவுகளுக்கு 2 முக்கியமான காரணங்கள் நான் சொன்னதே, அந்த நேரத்துல ஓய்வு எடுக்காம சரிங்கம்மா. தலைக்கு குடிக்கிறது, தூக்கத்தை தவிர்க்கிறது, சரிங்க. அடுத்ததா முக்கியமா நாப்கின் பயன்பாடு. இதுதான் கர்ப்பப்பைகளுடைய தொந்தரவுக்கு முக்கியமான காரணம். சரிங்கம்மா. சரிங்களா? அப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப இது உங்களுக்கு வந்து இதனோட தொடர்ச்சியா உடல் கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த தூங்குற நேரத்துல நம்ம தூங்காம ஓய்வு கொடுக்க சரிங்கம்மா. நேரத்துல ஓய்வு கொடுக்காம இப்ப பசிச்சு சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் நம்ம உடலுக்கு ஆமாங்கம்மா. எதிராக செய்ததாலதான் நம்மளுடைய இந்த தொந்தரவுகள் வருது. இப்ப இதுக்கு நீங்க ரசாயன அப்படிங்களாம்மா. மருந்துகள் எடுக்காம மரபு வழி சரி. மருத்துவங்கள்ல நீங்க சிகிச்சை எடுங்க. ஏன்னா ரெகுலரா வேலைக்கு சரிங்கம்மா. போறீங்க. இப்ப ஆமாங்கம்மா. அடிப்படை வாழ்வியல் பசி, தூக்கம் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அக்குபஞ்சர் சரிங்கம்மா. மரபு வழி சரிங்கம்மா. மருத்துவங்கள்ல அங்க பக்கத்துல சிகிச்சை எடுங்க. நம்ம நம்ம சுவாமிஜியோட எளிய முறை உடற்பயிற்சி டெய்லி செஞ்சுட்டு இருக்குங்கம்மா. செய்யுங்கம்மா. அதெல்லாம் நல்லதுதான். இது எல்லாமே உங்களை சரிங்க. மனசையும் அமைதிப்படுத்தும், உடலையும் அமைதிப்படுத்தும். நீங்க சரிங்கம்மா. அதையும் செய்யுங்க. செஞ்சுட்டு அதையும் மீறி தேவைப்படுது சிகிச்சை அப்படின்னா அக்குபங்சர் போன்ற ஆற்றல் மருத்துவங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். அது எங்க எப்படின்னு சொல்ல முடியுமாங்கம்மா? எனக்கு அதை பத்தின டீட்டெயில் எதுவும் தெரியாது. அது உங்க குழுவிலேயே அந்த எண்கள் இருக்குமா? அக்குபஞ்சர் ஹோம்னு போடுங்க. அக்குபஞ்சர் சரிங்கம்மா. ஹோம்னு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஆப்ல. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா சரிங்கம்மா. அதுல உங்க பகுதியில இருக்கிற அக்கு ஹீலர்கள் தொடர்பு எண் கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்திட்டு சரிங்கம்மா. மருந்தில்லா மருத்துவத்தை நீங்க எடுக்கும்போது உங்களுடைய உடல் சீராகும்மா. சரிங்கம்மா. இது வந்து இதனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் இல்லைல்லங்கம்மா? வராதும்மா. இப்ப பால் நீங்க உணர்ந்துட்டீங்க இல்லையா? இப்போ ஆமாம்மா. உணர்ந்தாலே போதுமா. இப்ப நாம் செய்யற தவறு, இதுக்கு எனக்கு மருந்து வேணாம், ரசாயன மருந்துகள் வேண்டாம், இயல்பா என்னுடைய உடல் சரியாகும் அப்படின்ற உங்களுடைய மனமே போதுமானது. சரியாயிடும். சரிங்கம்மா. அது லேட் என்ன ஆகுது அப்படின்ற இப்போ ஒரு பாதை எரிச்சல் லேட் ஆகுது அப்படின்னா பயப்படாதீங்க. நான் ஏற்கனவே செய்த சரி. தொந்தரவுகளின் விளைவு தான் இப்ப பாதை எரிச்சல். சோ அப்ப அது எவ்வளவு நாள் இருந்தாலும் அதை பத்தி நீங்க கண்டுக்காம நீங்க ஓய்வு கொடுக்கறதையும் சிகிச்சை எடுக்கிறதையும் மட்டும் சரிங்கம்மா. கவனிங்க. அது தானா சரியாயிக்கும். இதுக்காக நீங்க வேற ரசாயன மருந்துகள் எடுக்க வேணாம். அது மீண்டும் சரிங்கம்மா. உங்களுடைய உள்ளுறுப்புகளை பாதிக்கும். சரிங்கம்மா. சரிங்களா? நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்திமா, சாந்தி சுப்பிரமணியன் அம்மாவை தொடர்ந்து சுசிலா அம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடனுங்கம்மா. வாழ்க சொல்லுங்கம்மா. எனக்கு பீரியட்ஸ் ஆனா பேக் பெயின் வரும். கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்லீப்புக்கு டிஸ்டர்ப் ஆகும் ஸ்டார்டிங்ல ஏஜ் அட்டன் பண்ண டைம்ல. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. ஆனா பேக் பெயின் எப்பயுமே வரும். ஒரு 2 days இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஏதாவது இருக்காமா? இல்லைங்க. அதெல்லாம் இல்ல. ஓகே. பேக் பெயின் அப்போ வந்து
அந்த கர்ப்பப்பை வந்து நமக்கு வயிற்றோட அடிப்பகுதியில தானம்மா இருக்கு. ஆமா. அப்போ அந்த சமயங்கள்ல அந்த இடத்துல உடலுடைய முழு ஆற்றலும் வந்து மாதவிடாய் காலத்துல கர்ப்பப்பையில முழு ஆற்றல்ல அந்த கழிவு வெளியேற்றத்துல கவனம் செலுத்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஆமா. உங்களுக்கு அந்த ஆற்றல் வந்து எங்கெல்லாம் உடல்ல மத்த உறுப்புகளை கவனிக்கும் தானே. அப்ப ஆமா. நம்ம ஓய்வு கொடுக்காம இருக்கிறோம். ஓய்வு ம். கொடுத்து இருக்கும்போது நம்முடைய முழுமையான அந்த ஆற்றலும் கர்ப்பப்பையில வேலை செஞ்சு கழிவுகளை வெளியேற்றிட்டு இருக்கும். அப்ப ம். நம்ம ஓய்வு கொடுக்காம நம்ம மத்த வேலை செய்யறோம் பாத்தீங்களா? அப்பதான் ஆமா. உங்களுக்கு அந்த பேக் பெயின் வரும். நீங்க ஓய்வு ஆஹ் இல்ல தானே? நான் காலேஜ் படிக்கிற வரையும் அப்படி இருந்தது. வீட்ல ம், இருக்கும்போது 3 டேஸ்க்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் 2 டேஸ் அம்மா வந்து எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. ரெஸ்ட்ல தான் ம், இருப்பேன் பேக் பெயின் இருக்கனால. ம், இருந்தாலுமே அது இருக்கும். அதாம்மா. அப்ப அந்த இடத்துல உள்ள சக்தி குறைபாடு தான். இப்ப ஓகே. இனிமேல் நீங்க வந்து இப்ப இத புரிஞ்சு தெளிஞ்சுக்கிட்டு, இனி தவறாம நல்ல ஓய்வு குடுங்க. நாப்கின் பயன்பாடுகள தவிர்த்துடுங்க. சரி. புரிதலோட இருங்க. மேற்கொண்டு இத ஃபாலோ பண்ணுங்க. சரியாயிரும். அப்படி இல்லன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. தேவைப்பட்டா சிகிச்சை வேணும்னா அக்குபஞ்சர் போன்ற சிகிச்சைகள எடுத்துக்கோங்க. இப்ப பிளான்ட் பேஸ்ட் நாப்கின்ஸ்லாம் நெறைய வருதுல்ல. அதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. கிளாத் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? இல்ல. பிளான்ட் பேஸ்டுன்னா நீங்க யூஸ் பண்ணலாம். அது நம்பிக்கையா அந்த இதெல்லாம் இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க. ஜெல்ஸ் ஓகே. அதெல்லாம் ஆ. எதுவும் இல்லையாங்கிறத பார்த்துக்கோங்க போதும். இது கிடைக்குது. இப்ப வாழை நார்ல கிடைக்குது. பருத்தியில குடுக்குறாங்க. துணிகளையே செய்து குடுக்குறாங்க. ஓகே. அத குழந்தைக்குமே நீங்க இந்த கிளாத் டைப்பர்ஸ்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணலாம்ல? குழந்தைகளுக்கு ஆமாம்மா. ஓ! சரிங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம்மா. நாம் ஆ சரிங்க. பெண்கள் சொல்றேன். ஆ. குழந்தைகள வந்து அந்த பிறந்ததிலிருந்தே நாம இந்த நஞ்சோட வளர்த்துறோம். அப்ப அது இல்ல எவ்வளவு கொடுமைன்னு பார்த்துக்கோங்க. இப்ப வெளிய கூட்டிட்டு போம்போது கிளாத் டைப்பர்ஸ்லாம் சேஃபா இருக்குமா? வெளிய வீட்ல எதுவும் யூஸ் எத்தனாவது பண்ண மாசத்துலம்மா வெளிய கூட்டிட்டு போறீங்க? ஒரு ஒரு இப்போ 45 டேஸ்ல வந்து நம்ம வந்து தடுப்பூசி போடுறோம் அப்படிங்கும்போது கூட்டிட்டு போவோம் இல்லைங்க? நான் வந்து இப்போ அ நம்ம ஒரு 40, 50 வயதுல உள்ள பெற்றோர்கள நான் யோசிக்கிறேன். அந்த ஓகே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமா, ம். தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். ஒரு சரி. 4, 5 உடை வைத்திருப்பாங்கம்மா. ஆ. இந்த குழந்தைகள் வந்து ஒரு வயது ஆகும் வர, ம். அந்த உடைகளை மாத்தி மாத்தி பயன்படுத்திக்குவாங்க. ஆ. சரியா? இந்த ஆ. குழந்தைகளுக்கு இடுப்புல துணி கட்டி விட்டுருவாங்கம்மா. ஆமாங்க. துணி கட்டி விட்டுட்டு, அந்த துணியையும் தாண்டி சிறுநீரோ, மலமோ வந்தா, ஆ. சங்கடப்படாம கழுவிட்டு, அடுத்த சீலைய மாத்திட்டு, குழந்தைய பார்த்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அதுதான். சரியா? சரிங்க. அடுத்தது, பெரும்பாலும் ஒரு வயசு வர வெளிய கொண்டு போக வேணாம்பாங்க அந்த காலத்துல. நான் இதை ஒரு காரணமா பார்க்கிறேன். ஏன்னா, அந்த சின்ன குழந்தைக்கு சிறுநீர், மலம் கழிக்கும் இல்லையா? ஆமாங்க. அப்போ அதில நாம இடையூறு செய்யறோம். வெளிய ஆ. கொண்டு போகும்போது. அப்ப அதனாலயும் கூட சொல்லியிருக்கலாம். ஆனா, இப்ப நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டிய சூழல்னால சொல்றீங்க. ஆமாங்க. அதற்கேற்ப நீங்க அந்த இப்பதான் பெரிய பெட்டு, சின்ன பெட் மாதிரி விதவிதமா வந்திருக்கு இல்லையா? ஆ சரிங்க. அதுபோலலாம் பயன்படுத்துங்க. அதை தாண்டி அவங்க போறாங்கன்னு தெரிஞ்சா, இம்மீடியட்டா மாத்துறதுக்கான நெறைய துணிகள கூட எடுத்துட்டு போய்க்கோங்க. ஆ சரிங்க. அது மாரி யோசிங்க. அது ஆ. சரியாயிடும். ஏன்னா, அதை தாண்டி வேற இந்த நாப்கின் அந்த டயப்பர் பயன்பாடே வேண்டாம் குழந்தைக்கு. ஆ சரிங்க. சரிங்களா? இப்ப நம்ம முன்னோர் என்ன பண்ணாங்கங்கிறத யோசிங்க போதும். ஆ சரிங்க. சொல்லுங்க. நாள் தலை குளிக்க வேணாம்னு சொல்றீங்கல்ல. 3 அந்த முடியிற வரமே 5 நாள் தலைக்கு குளிக்க வேண்டாமா? இப்ப வீட்ல எல்லாம் தலை குளிக்கலைன்னா அவங்க சங்கடப்படுவாங்க. ஆ அதனால அதான். அது எனக்கு புரியுது. அதாவது நம்ம முன்னோர் வந்து பெரிய பெரிய மருத்துவர்கள் அவருங்க. அதான். உடல புரிஞ்சுகிட்டவங்க. இப்ப இத ம். சும்மா சொல்லிட்டு இருந்தா மக்கள் ஃபாலோ பண்றதுல குழப்பமாகும் தான். ஆ. தீட்டு அப்படிங்கிற பேர்ல சொல்லிட்டா, சரியா கடைபிடிச்சிருவாங்களோன்னு சொல்லி அந்த பெயர்ல சொல்லிட்டாங்க. ஆனா, இப்ப அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே குளிக்காம வெளிய வந்தாலே வந்து ஏத்துக்க மாட்றாங்க வீட்ல. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லன்னா சரிங்க. ஏதாவது வேணும்னா டவல் அதாவது வெதுவெதுன்னு தண்ணி டவல்ல நெனச்சு எல்லாம் குளிக்கவே லேசா கூடாதா? இந்த குளிக்கலாம்ல? குளிக்கிறதுனாமா, நீங்க ஆ. குளிச்சு உடம்ப அதிகமா குளிர்ச்சி படுத்திற வேண்டாம்.
வெது ஓகே. வெதுன்னு தண்ணி வச்சு சும்மா உடம்ப தலைக்கு தண்ணி ஊத்தாம உடலை வெது வெதுன்னு தண்ணியில சும்மா கழுவிக்கோங்க போதும். சரிங்க. ஏன்னா நான் இப்ப பேசும்போதே சொன்னேன் சோப்பே தவறுன்னு தானே சொன்னேன். அதான். அப்போ அது சும்மா நீங்க உடலுக்கு வெது வெதுன்னு தண்ணியில சும்மா கழுவிட்டீங்கன்னா போதுமானது. கழுவிட்டு சரிங்க. நீங்க 3 தடவை கூட துணி மாத்துங்க ஒரு நாளைக்கு. யார் என்ன சொல்ல போறா? அதான். அப்படி பண்ணிக்கோங்க. ரொம்ப சுத்தம் சரிங்க. இல்லையா அது? அப்படியெல்லாம் பண்ணிக்கலாம். ம். பட் ம். அவங்களுக்கு புரிய வைங்க. அந்த 5 நாள் வேண்டாம். சரிங்க. தெரியாதுமா. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? இப்ப 27ங்க. 27மா? 57 வயசுல நம்ம சிறப்பா இதே ஆரோக்கியத்தோட இருக்கணும்ல? ஆமாங்க. அதத்தான் வருமுன் காப்போம்னு. இப்ப இருந்து இத பண்ணாதான் நாம அந்த வயதுல ஆரோக்கியமா இருக்க முடியும். சரிங்க. இப்பவே நன்றி. முதுகுவலி நீங்க தானே முதுகுவலி தானே சொன்னீங்க? அது வந்து ஃபர்ஸ்ட் ஏஜ் அட்டெண்ட் பண்ணப்ப எந்த புரிஞ்சுது. அப்போ வந்து இதுவுமே சொன்னீங்க. இல்லாம இருந்தது. அப்போ அந்த ஏதோ அந்த காலங்கள்ல உள்ள தொந்தரவ சொல்றீங்க. அப்ப பின்னாடி அந்த தொந்தரவுலாம் வந்துரக்கூடாதுல்ல இன்னும் அதிகமா? ஆமாங்க. ஆ ஆமாங்க. அப்ப நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சாகணும் இதைய. சரிங்க. ஓகே, ஓகே. நன்றிங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நண்பர்கள் கேள்விகளை கொஞ்சம் சுருக்கமாக மற்ற எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். சுசீலாமாவை தொடர்ந்து வித்யாமா. சுசீலாமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க ஐயா. சுசீலாமா சொல்லுங்கம்மா. இந்த யூரின் போனோமா அந்த இடத்துல விஜினல் அந்த உள்ளூர அரிப்பா இருக்குமா நைட்ல. அதுக்கு என்ன செய்யலாம்? என்ன வயசுமா உங்களுக்கு? 72. 72. ஓகே. இப்போ வேற ஏதாவது ரசாயன மருந்துகள் ஏதாவது சாப்பிடுறீங்களாமா? இது ஹோமியோபதி சாப்பிடுறேம்மா. உடம்புல இந்த வந்து ஆஃப் அண்ட் யூரின் போகுதுமா, அதுக்காக ஹோமியோபதி சாப்பிடுறேம்மா. இப்ப சாப்பிடுறதுனால இப்போ அது மருந்து சாப்பிடுறதுனால உங்களுக்கு அடிக்கடி போற யூரின் கண்ட்ரோல் ஆயிடுச்சாமா? இல்ல இல்ல. சரிங்கம்மா. தூக்கம் இப்ப எப்படி? 6 மாசம் தானம்மா சாப்பிடுறேன். சரி, தூக்கம் எப்படி இருக்குமா? தூங்கிடுவேம்மா. படுத்தோன்னே 2 மணிக்கு யூரின் வருமா, அப்புறம் திருப்பி தூக்கம் வராதுமா. அப்புறம் 5 மணிக்கு தான் தூங்கிடுறேன் திருப்பி. ஓகே. இப்ப 2 மணிக்கு மேலதான் எந்திரிக்கிறீங்க யூரினுக்கு? ஆமா, 1:30 2. ஓகே. நைட் எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க? 9:30 10 o'clock படுத்துருவேன். ஓகே ஓகே ஓகே. சரிங்கம்மா. அப்புறம் அந்த 1:30 2க்கு மேல ஆயிடுச்சுன்னா அதனால தொந்தரவு இல்ல. நீங்க சோப்பு இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி கழுவுறீங்களா? பண்ணுவேன். அந்த சோப்பு பயன்பாட்டை நிறுத்திடுங்க. ஏன்னா அதுவும் ஒரு ரசாயனம் தானே. அப்ப உங்களுக்கு ஆல்ரெடி சும்மா இருக்கிறவங்களுக்கே அதை அதிகமா பயன்படுத்தினா தொந்தரவு வரும். இப்ப நீங்க ஆல்ரெடி அரிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த சமயத்துல நீங்க உங்களுக்கு சோப்பை யூஸ் பண்ணி நம்ம அதிகமா கிளீன் பண்ணுவோம்ன்ற உணர்வு ஏற்படும் இல்லையா? அதை தவிர்த்துட்டு சும்மா வெறும் தண்ணியில பிளெயின் தண்ணீர்ல கழுவிட்டு வாங்க. நல்லா தூங்குங்க, சரியா போயிடும். அந்த இது என்னது திரிபலா பொடியை கவிச்சு இது வாஷ் பண்ணக்கூடாது என்னங்கம்மா? அது வேண்டியது இல்லம்மா. சரி, வேண்டியது இல்லை. நீங்க பிளெயின் பச்சை தண்ணீர்ல தேவைக்கு கழுவுங்க. நல்லா தூங்குங்க போதும். பசிச்சு சாப்பிடுங்க. இரவு உணவு கொஞ்சம் எளிமையா இருக்கட்டும். இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடுறீங்கம்மா? ஒரு 7:30 to 8. பசி வருதுங்களா? பசியில நல்ல பசி இருக்குமா. ஓகே. நல்லா பசிச்சா சாப்பிடுங்க, நேரமா தூங்குங்க, சரியாயிடும், பயப்படாதீங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது மருந்துகள் இல்லாத ஏதாவது சிகிச்சை மருத்துவங்களை தொடர்பு கொள்ளுங்க. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க. வித்யாமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. வித்யாமாவை தொடர்ந்து முத்துலட்சுமி அம்மா. பூஜாமா வித்யாமாக்கு இது அன்மியூட் கொடுங்க. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. ஆமா, எனக்கு அந்த ரைட் சைடில் கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 years ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேம்மா. எந்த இடத்துலமா? யூட்ரஸ்லங்கம்மா. யூட்ரஸ் வெளியே பார்க்கும். அது வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குங்க. இப்போ பீரியட்ஸ்லாம் ஆகிறது இல்லைங்க. இப்போ ஒரு 4-5 months ஆயிடுச்சுங்க. பீரியட்ஸ் ஆகிறது இல்லைம்மா.
ம் ஆனா அது கட்டி இருக்குங்க, அப்படியே இருக்கு. அப்பப்போ ஸ்கேன் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி செக் பண்றாங்க. ம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா இருக்குமா அப்படியே. இருக்கு. சரிம்மா. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அது ஆமாமா. எந்த ஒரு சூழல்ல நீங்க போய் மருத்துவமனையில பார்க்க வேண்டியது ஏற்பட்டது? ஆ ரைட் சைடுல பீரியட்ஸ் டைம்ல கொஞ்சம் பெயின் இருந்துச்சுங்க. இந்த ரைட் சைடு வலி இருந்ததுங்க. ஓ! அந்த வலிக்காக போனீங்க. வலிக்காக என்ன தான் போனேன். வயசு சொன்னீங்க? 47மா. 47. பீரியட்ஸ் ரெகுலரா ஆயிட்டு இருக்காமா? இப்போ ஆகலம்மா. அதுக்கு முதல் 2 இயர்ஸ் முன்னாடி மந்த்லி ரெகுலரா ஆயிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது அப்புறமா தான் இந்த ட்ரீட்மெண்ட் போயிட்டு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டாங்கம்மா, டிப்போஜன் சொல்லிட்டு. ஆஹா. 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுல இருந்து கொஞ்சம் பீரியட்ஸ் ஆயிருந்து. இப்போ கொஞ்சம் நடுவுல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி இப்போ ஸ்டாப் ஆயிருக்குங்க, வரல. ஓகே. இப்போ நம்ம மீட்டிங்லயே ஆல்ரெடி பேசினோம். இப்போ இந்த உதிரப்போக்கு போயிட்டு இருக்கு இல்லைங்களா? போகும்போது ஆமா. அப்ப ம். நீங்க நம்ம ரசாயன மருந்துகள் கொடுக்கும்போது அந்த உதிரம் என்ன ஆகுமா? கட்டியா மாறிடும் இல்லையா? ம். கட்டியா மாறி சுருங்கி அது கர்ப்பப்பைக்குள்ள தேங்க ஆரம்பிச்சிரும். ம். தேங்க ஆரம்பிச்சு அது கட்டியா மாறிட வாய்ப்பு இருக்கும். ம். சரிங்களா? அப்போ அது உடல் சரிங்க. பார்க்கும். பார்த்துட்டு இது நமக்கு தேவையில்ல, இதை வெளியேத்தணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஆ. இப்ப சாதாரணமா ஏதோ ஒரு தொந்தரவு வந்தாலும் லேசான வலி தான் இருக்கும். இப்ப அந்த இடத்துல ம். ஒரு தேக்கம், அந்த கழிவுகள் வந்து அந்த வேஸ்ட் வந்து தேங்கிருச்சு. அப்ப தேங்கின ம். கழிவ அப்புறப்படுத்தணும்னா லேசா வலி கொடுக்கும் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த வலி தான் உங்களுக்கு வந்திருக்கு. அப்ப அந்த வலி நல்லதுதான். அப்போ ம். அப்போ நீங்க அது 2 வருஷத்துக்கு முன்னாடி செய்திருக்க வேண்டியது. அப்போ அந்த வலிக்கு நாம என்ன பண்ணணும்? ஒரு ம். எளிய உணவுகள் அதுக்கு தான் நான் சொன்னேன். உடல் தொந்தரவுகள் அந்த மாரி வரும்போது, அதுக்கு எளிய உணவுகள குடுத்துட்டு, நல்ல ஓய்வு குடுத்தீங்கன்னாவே அது சரியாயிடும். ஆ. ம். ஆனா, இப்ப நம்ம இன்னொரு வேற ரசாயனத்த கொண்டு அத இன்னும் அடக்கியிருக்கோம் இல்லைங்களா? ஆமாமா. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த உடல் வந்து வெளியேத்தலாம்னு நெனச்ச அந்த சின்ன ஒரு பிரச்சனை, ம். ம். ஆ. ரசாயன மருந்த கொண்டு அடக்கும்போது, ரொம்ப ம். அ அ வீரியமா அடங்கி இருக்கும். ம். இப்ப இந்த ரசாயன மருந்துகளுடைய பவர் முடிஞ்சதும், அது திரும்ப வெளிய வரும். வலி வர ஆரம்பிக்கும். வந்தா நீங்க அத பயப்பட வேண்டாம். பயப்படாம அத நான் சொன்ன மாரி அ உடல் அடிப்படை வாழ்வியல ஃபாலோ பண்ணிட்டு ஓய்வு குடுங்க. பசி தூக்கம் சரிங்கம்மா. ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆ. அப்படி மருத்துவம்னு தேவைப்பட்டா மருந்தில்லாத மருத்துவங்கள அணுகுங்க. அணுகுனீங்கன்னா, அது படிப்படியா சரியாயிடும். கட்டிங்கிறத மனம் ஒரு பெரிய பிரச்சனைய மனசுல ஏதாவது ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா, உடல்ல அது எதிரொலிக்குமா? அதனால சரி. மனசுல இருந்து அந்த விஷயத்த எடுத்துருங்க. நான் என்னோட ம். உடல சரியா கவனிச்சுட்டு இருக்கேன். என்னோட ம். வாழ்வியல சரியா ஃபாலோ பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு, பொறுமையா கடந்தீங்கன்னா, எளிமையா தீர்த்துடலாம். சரிங்கம்மா. மனதுல அத சரிங்க. பதிய வச்சு பயத்த ஏற்படுத்தாதீங்க. பயத்த ஏற்படுத்தும்போது அதற்கான அந்த உள்ளுறுப்புகள் பாதிக்கும். அதுல மீண்டும் கழிவுகள் தேங்கும். சரிங்களா? அம்மா சவுண்ட் கேட்கலங்கம்மா. அதாம்மா. இப்ப கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா. நீங்க கேக்குதுங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முத்துலட்சுமிமா. அம்மா வணக்கம்மா. வாழ்க வணக்கம். வளமுடன். சொல்லுங்க. அம்மா எனக்கு வயசு வந்து 53ங்கம்மா. ஓகே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுச்சுமா பீரியட்ஸ். காமன் செக்கப் போனப்போ வந்து யூட்ரஸ் சுருங்கிருச்சு, ஒன்றும் பிரச்சனை சொல்லிட்டாங்கம்மா. ஆனா எனக்கு வந்து இப்பதாம்மா ப்ரெஷர் இருக்குது. முன்னாடிலாம் ப்ரெஷர் இல்லைங்கம்மா. இப்பதான் வந்து எனக்கு ப்ரெஷர் இருக்குமா. அதுக்கு வந்து டேப்லெட் போடுற மாதிரி இருக்குதுமா. என்னம்மா பண்ணலாம்? காமன் செக்கப் போனீங்களா? இங்க வந்து ஜிஹெச் தான் போனேன். அந்த ஃபுல் பாடி செக்கப் பண்றாங்கன்னு. அப்ப யூட்ரஸ் செக் பண்ணாங்க. உங்களுக்கு வந்து இயற்கையாவே சுருங்கிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை இல்லட்டாங்க. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லம்மா. அது வந்து ஓகே. ஆனா பிரஷர் வந்து எனக்கு அந்த பீரியட்ஸ் நின்னதுக்கு அப்புறம் தான் மெனோபாஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு பிரஷர் இருக்குதுங்க இப்ப. ஓகே. இப்போ காமன் செக்கப் போனீங்க இல்லையா? அப்போ ஆமா. அது சும்மா நீங்க பாட்டுக்கு ஜென்ரலா போனீங்க. உடல்ல எந்த தொந்தரவும் இல்லாம தான் போனீங்க. தொந்தரவு இல்லம்மா. சும்மா ஃபுல் பாடி செக்கப் தான் போனேன். அதுதான். இப்ப இதிலே பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனம் முரண்படுது இல்லையா? நான் பேசும்போதே ம். சொன்னேன். மனம் முரண்பட்ட விஷயங்கள் செய்ய வேண்டான்னு. இப்போ ம். அவங்க செய்யறாங்க. நமக்கு இந்த வயசாச்சு. ம். அ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துல தானே போனீங்க. இல்ல அதாம்மா இப்ப இந்த யூட்ரஸ்க்காலாம் போல. ஃபுல் பாடி பாத்துக்கலாம். ஒரு டைம் ஒரு ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி போய் பார்த்தேங்க. அதுதான். அப்ப வந்து ம். அதுவே தவறு தானே. உடல் ஒருபோதும் தவறு செய்யாதுன்னு சொல்றோம். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை போயிட்டு இருக்கு. இதுல நம்ம இந்த ம். ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்க போகும்போதே, அந்த உள்ள ம். நுழையும்போது உங்க மனநிலை எப்படி இருந்தது?
எனக்கு ஏதாவது ம் உடல்ல பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோ, நான் நல்லா ம் இருக்கேன். அதை ம் இதை ஸ்கேன் பண்ணும்போது, டெஸ்ட் எடுக்கும்போது, என்னுடைய உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மனம் சொல்லுச்சா ம் இல்லையாம்மா? ம் ஆமாம்மா. அவ்வளவுதான். அப்ப ம் என்னாச்சு? ம் அது மனம் உடல்ல எதிரொலிக்கும் தானே. இதுதாம்மா விஷயம். ம் உடல் மேல சரி நம்ம யார சந்தேகப்பட்டாலும் இந்த உடல் மேல நம்ம சந்தேகமே படக்கூடாது. ஏன்னா அப்ப போகக்கூடாதுங்களாம்மா? முழு பிரச்சனைக்கு போகக்கூடாதுங்களா? ஃபுல் பாடி செக்கப்புக்கு? வேண்டியது இல்லம்மா. சரி சரிங்கம்மா. ஐயோ தெரியலம்மா எனக்கு இவ்வளவு நாளா. இப்ப அத மறந்துருங்க. இப்ப சரி போனது சரிங்கம்மா. வந்ததெல்லாம் மறந்துருங்க. மறந்துட்டு இப்ப ஆ நான் மேற்கூறிய இந்த ம் அடிப்படை வாழ்வியல் பசி, தூக்கத்த நல்லா ஃபாலோ பண்ணுங்க. சரி அ சரிங்கம்மா. மனச ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. நீங்க சரி இங்க சரிங்கம்மா. நல்லா தவம் மையம் இதெல்லாம் செய்றீங்க இல்லைங்களா? இதை மட்டும் ஆ செய்துட்டு ம் சந்தோஷமா இருங்க. எல்லாம் சரியா போயிரும். சரி சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே. தேங்க்யூம்மா. திரு அம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மா வணக்கம். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா என்னோட பொண்ணு 35 இயர்ஸ் ஆச்சு. ஓகே. கரெக்டா பீரியட்ஸ் எல்லாம் ஒழுங்கா நடக்குதுங்கம்மா. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே மென்சஸ் அன்னைக்கு அதனால சாப்பிட முடியறது இல்லைங்க. சாப்பிட்டா வாமிட் எடுத்துடுறா. ஃபாஸ்டிங் அப்படி இருந்தாதான் நார்மலா இருக்குதுன்னு சொல்றாளுங்க. இவ்வளவுதானாம்மா? ஆமாங்கம்மா, அதாங்கம்மா கேள்வி. அம்மா கேள்வியும் கேட்டு பதிலும் சொல்லிட்டீங்கம்மா. சரிங்கம்மா. நீங்களே அப்ப சொல்லிட்டீங்க. அப்ப ஃபாஸ்டிங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க. நல்ல விஷயம். அப்புறம் அந்த சரி சாப்பிடும்போது வாந்தி வருதுன்னு சொல்றீங்க. அதுவும் நல்ல விஷயம். அப்ப வந்து சரி உடல் வந்து எனக்கு வேண்டாம். நான் என்னுடைய கர்ப்பப்பையில ஒரு முக்கியமான வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த சரி செரிமான வேலை என்னால செய்ய முடியாது. அப்படின்னு சரி சொல்லி நீங்க குடுத்த உணவ வாமிட்டா தூக்கி வீசிருச்சு. ஆமாங்க. சரிங்களா? உடல் எப்படி அற்புதமா வேலை செய்யுது பாருங்க. அப்ப நாம அந்த மாரி சமயங்கள்ல அந்த பசி இல்ல, குழந்தை அப்படி பசி உங்களுக்கு வந்து என்னன்னா, பொண்ணு என்னடா சாப்பிடாம இருக்காளேன்னு நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பொண்ண சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு அங்கலாப்பா இருக்கும். சரியா? சரிங்க. உண்மைதானம்மா? நான் கொஞ்சம் இயற்கை வாழ்வியல் ஃபாலோ பண்ணுவேங்கம்மா. ஆ, அப்ப நான் சொல்லிருவேங்க, உனக்கு வந்து சாப்பிட தோணலையா? ஆ. சாப்பிடாத அப்படின்ருவேனுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். நல்லது, நல்லது. அப்போ அந்த சரி சமயத்துல நல்லா இன்னும் கொஞ்சம் ரொம்ப பசி இருந்தா ஒரு எளிமையான உணவுகள எடுத்துக்க சொல்லுங்க. நல்லா ஓய்வு குடுக்க சொல்லுங்க. சரியா போயிடும். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆனர் போன்ல வந்திருக்கீங்க பாருங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா எனக்கு வந்து 52 வயசு. ஆ, என்னுடைய கருத்துப்பை நீங்க சொன்ன மாதிரி தான் வாழ்வியல் எல்லாமே இயற்கையா இருக்கு. உணவு வகையிலேருந்து எல்லாமே. ஆனா ஓகே. கொஞ்ச நாளா வந்து அந்த புரோலாஸ் கர்ப்பப்பை இறக்கம்ன்றது அது கொஞ்சம் வெளியே வந்திருக்குமா. நீங்க ம், சொன்ன மாதிரி அதை வந்து நான் தொட்டு கொடுத்து இந்த பயிற்சி செய்யறப்ப வாழ்த்திட்டு தான் இருக்கிறேன். ஒரு ம், 3-4 மாசமா அது வெளியே வந்திருக்குது. ம், சோ ம். அது வந்து தானா இயற்கையா உணவு முறையிலும் வாழ்க்கை முறையிலும் சரியாயிருமாமா? ஆ. இப்போ அது வெளிய வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்காம்மா? இல்லம்மா, ஒரு தொந்தரவும் இல்ல. ஆ. தொந்தரவு உடல்ல அந்த தொந்தரவு இல்லன்னா, அத நீங்க விட்டுருங்கம்மா. அது சரியாயிரும். அதையும் தாண்டி ம். ஏதாவது செய்யணும்னா, அது உடலே பார்த்துக்குமா. அப்புறம் நாம பார்த்துக்கலாம். இப்ப நீங்க ஆ, அதை விட்டுருங்க. அதுல அந்த எண்ணத்த எடுத்துருங்க. பார்த்துக்குவோம். ம்ஹும். ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க ஓகே. வளமுடன். ஓகே. நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பூங்கொடிமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மாவை தொடர்ந்து சரோஜம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. எல்லாம் நல்லா சொன்னீங்கம்மா. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாம் கொஸ்டின்ஸுக்கும் அந்த ஆன்சர்ஸ்லயே நிறைய கிடைச்சிருச்சுமா. ரொம்ப நன்றிங்கம்மா. வந்து கரெக்டா 28 நாள் முடிச்சிட்டு அந்த பீரியட் சுழற்சி அவ்வளவுதானம்மா. அதுக்கப்புறம் வராம சில நேரம் 26 நாள் இல்லைன்னா 25 நாள் அந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்துருதுமா. அதாம்மா மாதவிடாய் சுழற்சிங்கிறதுமா அந்த 28 நாள்ல இருந்து 35 நாள் வரைக்கும் மாறும். அதாவது ஓகே அதனாலதான் நம்ம சொல்றோம் ஒவ்வொரு உடலும் தனித்தன்மையானதுன்னு சொல்றோம். ஓகே. அப்போ அந்த உடல் வந்து இந்த சுழற்சியில வந்து நாள் முன்ன பின்ன மாறும். ஓகே ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 30 நாள் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், 31 நாள் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும், 28 நாள் வரும்போது ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஓகே இதையெல்லாம் பொறுத்து அது மாறும். ஓகே சரிங்களா? அதனால நம்ம அதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஓகே சரியா இருக்கா?
அது சரியா வருதா, பிரச்சனை இல்லாம இருக்கா, வலி தொந்தரவு இல்லாம இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம அந்த வாழ்வியல கடைபிடிச்சாலே போதுமானது. ஓகேங்கம்மா. பாப்பாவுக்கு வந்து 1 இயர் கிட்டதாம்மா ஆகுது ஏஜ் அட்டெண்ட் பண்ணி. அவளுக்கு பார்த்தா ரொம்ப லேட்டா ஒரு 30, 31 அப்படி தள்ளி தள்ளி இப்போ 28 டேஸ்ல அது ஒண்ணும் இல்லல்லம்மா அது மாதிரிலாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. அதாவது சரி. அதாவது இந்த பூப்பெய்திய காலத்துல ஆரம்ப காலங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோன் லேட்டா கூட இருக்கலாம். சுழற்சியினால உடல் ஓகேங்க. வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணும். அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கும். அப்போ ஒரு சிலருக்கு 1 வருடம் கழித்து கூட அது வரும். ஆமா. ஒரு சிலருக்கு ரெகுலரா வர ஆரம்பிச்சிரும். அப்ப இதெல்லாமே உடல் வந்து தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சரி பண்ணிக்கும். இந்த காலகட்டங்கள்ல நாம அமைதியா வாழ்வியல கடைபிடிச்சா போதுமானது. உடலே அதை சரி பண்ணிக்குமா. ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. கால் ஆனா கடுக்குதும்மா சில நேரம். தான் வேலை செய்ய வேண்டிய எப்போதும் செய்யற வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ரெஸ்ட் எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால கால் கடுக்க ஆரம்பிச்சிருதுமா பீரியட்ஸ் அப்போ எனக்கு. பீரியட்ஸ் அப்போ எப்போதும் செய்யற வேலையில கொஞ்சம் விலக்கு வாங்கிக்கோங்க. இப்ப இந்த ஓகே. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இந்த ப்ரோக்ராம் வந்து மெயினா பெண்களை விட ஆண்கள் தான் நிறைய கேட்கணும். சரிங்களா? அப்போ அந்த சமயங்கள்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுடைய ஹெல்ப் நீங்க வாங்கிக்கோங்க. இந்த ஹம், நம்ம உயிரை காப்பாற்றும் இந்த கர்ப்பப்பையிலுடைய செயல்களை அவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சொல்லிட்டு அந்த சமயங்கள்ல மட்டும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட ஹெல்ப் நீங்க வாங்கிட்டு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. ஓய்வு கொடுக்கணும் தெரியுதுமா. சொன்னோன்னா அவ மாசம் மாசம் ஆரம்பிச்சிடுறா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்கம்மா. திட்டவே கூடாது. உயிர் இல்லையா? உங்களோட உயிர் அது. உங்களை யார் விரும்புகிறாங்களோ உங்களுடைய உயிரான கர்ப்பப்பையும் விரும்பியே தீரணும் இல்லையா? இந்த ப்ரோக்ராம் அதை போட்டு காட்டுங்க. இது மெயினா ஆண்கள் பார்க்கணும். ஓகேங்கம்மா. சரிங்களா? சொல்லி புரிய வைங்க. புரியாதவங்க என்னன்னா எல்லாரும் அப்படி இருக்காங்க, நாம அப்படி இருக்கோம்னு அப்படி நினைச்சுக்குவாங்க. ஆனா அந்த ஒரு பெண்களுடைய உடல் அதை எவ்வளவு தூய்மையானது, எவ்வளவு சுத்தப்படுத்துற வேலை எப்படி செய்யுதுங்கிறது அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். புரிஞ்சா சரியாயிடும். ஓகேங்கம்மா, நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரோஜம்மா. சரோஜம்மா அன்மியூட் அம்மா பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா நல்லா தெளிவான விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. எனக்கு வந்து என்னன்னாங்கம்மா, கர்ப்பப்பை எல்லாம் தொந்தரவுலாம் எதுவும் இல்லைங்கம்மா. எனக்கு 42 வயசுலயே மேன பசங்கம்மா. ஆனா எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா மூட்டு வலி தான் வந்துடுச்சு. அது ரொம்ப நாளா இருக்கு. ஆனா பயிற்சி எல்லாம் பண்ணி அப்படியே இருக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு 20-30 நாள் அளவுல 68 வயசுங்கம்மா எனக்கு. ஓகே. யூரின் வருது இல்லைங்களா? வர்றதுக்கு உணர்வு வருது இல்லைங்களா? அப்ப வந்து நம்ம எந்திரிச்சு போறோம்னா அந்த டைம்ல அப்படியே யூரின் சொட்ட ஆரம்பிச்சிருதுங்கம்மா. பாத்ரூம் போவங்காட்டி. இது வரைக்கும் அது மாதிரி இல்ல. அது வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டுனா பிரச்சனை இல்ல. இப்ப தூங்கி எந்திரிக்கிறோம்ல காலையில, தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம யூரின் போவோம்ல. அப்படி போகும்போதெல்லாம் என்னோட பெட்டு பக்கத்துலயே தான் பாத்ரூம், பெட்ரூம்லயே தான். அந்த பாத்ரூம் வாசப்படி தாண்டின உடனே யூரின் வந்துரும். கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நானும் காய்கறி பேச்செல்லாம் எல்லா நேரமும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் அடிக்கடி வந்து அத நல்லாவே பண்ணுவேன். அது எனக்கு அதனாலதான் சரியாகும்னு தெரியும். ஆனா அது கூட நான் வந்து குதத்தை சுருக்கிறதோட கர்ப்பப்பையும் சுருக்குவேன். பெண்ணுறுப்பையும். கொஞ்சம் கர்ப்பப்பை கொஞ்சம் முன்ன இறங்கி இருந்ததுமா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் அந்த மாதிரி பயிற்சி பண்ணி அது சரியாயிடுச்சுங்கம்மா எனக்கு. ஆனா இப்பதான் இப்போ ஒரு 10-20 நாள் அளவுலதான், இவ்வளவு நாளா இல்ல அது மாதிரி. அதாங்கம்மா. அப்போ அது வந்து இப்ப வந்து கர்ப்பப்பை தொடர்பா உங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை வந்திருக்கு. அதனுடைய தொடர்பு தான் இப்ப வந்திருக்கு இல்லைங்களா? அதனால திரும்ப மீண்டும் நீங்க அந்த பயிற்சிகளை உங்களுக்கு ரொம்ப ஹெவி பண்ணிடாதீங்க. பிடிச்சா செய்யுங்க. நான் சொன்ன வாழ்வியலை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த இயற்கை வாழ்வியல் தான்மா வாழ்ந்துட்டு இருக்கேன். இயற்கை வாழ்வியல் தான்மா, இயற்கை உணவு தான். அதை இன்னும் சிறப்பா கடைபிடிங்க. அடுத்தது இந்த அக்குபஞ்சர் போல இந்த மருந்தில்லாத மருத்துவத்தை சிகிச்சை எடுத்துக்கோங்க. எடுக்கும்போது உங்களுக்கு அந்த உறுப்புகள்ல உள்ள பலவீனத்தை தான் இது காட்டுது. அப்போ அந்த உறுப்புகள் லேசா பலப்படணும். அவ்வளவுதான். பலப்பட்டா சரியாயிரும். இப்ப இதுல வந்து மனம் நீங்க முரண்பற்றாம உங்களுக்கு உங்க பெட் பக்கத்திலேயே ஏதாவது இந்த வச்சுக்கோங்க. யூரின் போறதுக்கு ஏதாவது அந்த பெட் பேன் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆமா அது மாதிரி தான்மா பண்றேன்.
அதனால மனம் கலங்காதீங்க. நமக்கு அந்த டயத்துல ரொம்ப இல்ல அவசரம். இல்ல அது ஒண்ணும் இல்லைங்கம்மா. நான் தனியா தான் என் பெட்ரூம் தாங்கம்மா. தனியா தான் இருப்பேன் நானு. அப்போ அதை பத்தி யோசிக்காதீங்க. அது ஒரு ஆ, ஒரு காலத்துல அது போயிட்டு அது உள்ள பலப்படும்போது சரியாயிடும். சரிங்கம்மா பலப்படுறதுக்கான சிகிச்சை சரிங்கம்மா. எடுங்க. ஆ, வாழ்வியல ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அது பலமாகும். உடல் தவறு பண்ணாது. ரொம்ப சந்தோஷங்கம்மா. வாழ்க நன்றி. வளமுடன்மா. சரி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரியநாயகிமா. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. பொதுவான 2 கேள்விகள்மா. ஆ. இப்போ ஒரு அதாவது 45 வயதுக்கு மேல ஒரு சிலருக்கு அந்த மெனோபாஸ் அப்படின்றது இதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்குதுங்களா? ஏன் கேட்குறேன் இது அப்படின்னா, ஒரு ஆங்கில மருத்துவத்துக்கு போகும்போது ஒரு ஒரு தோழி ஒரு 55 வருடம் வரைக்கும் அவங்களுக்கு கிராஜுவலா 3, 6 மாசத்துக்கு ஒரு தரம், 10 மாசத்துக்கு ஒரு தரம் இப்படி ஆகி அவங்களுக்கு அது நிக்குது. அப்ப ஆனா 55 வயதுக்குள்ள உங்களுக்கு இந்நேரம் முடிஞ்சிருக்கணும். ஏன் முடியலன்ற மாரி பயமுறுத்துற மாதிரி அந்த ஆங்கில மருத்துவர் வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இதுக்கு ஏதாவது நமக்கு இப்படித்தான் நடந்து ஆகணும், நடந்தே தீரணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாரி ஏதாவது ஒரு இருக்குங்களாம்மா? மெனோபாஸ்க்கு ஒரு வயது வரம்பு இருக்கா? சொல்றேங்கம்மா. ஆ. மெனோபாஸ்க்கு வயது வரம்புன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இந்த ஜாவா தீவுகள்ல இப்ப நெறைய இந்த பழங்குடியின மக்கள் எல்லாம் 80 வயசுல பெண்கள் குழந்தை பெத்துக்கிறாங்க. ம். சரிங்களா? ஓகேம்மா. அப்போ அவங்களுக்கு பீரியட்ஸ் சிறப்பா நடந்துட்டு தானே இருக்கும். ஆ. ஏங்கம்மா? ஆமாங்கம்மா. ஆமா. அப்போ அதனால இதுக்கு வயது வரம்புங்கிறது உடலின் ஆரோக்கியத்தை பொறுத்தது தான். ம், ம். அதனால நாம இதுல ஒரு மேக்ஸிமம் இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு 45 வயதுக்கு மேல 55 வயது அதற்குள்ளாக இந்த மெனோபாஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் இன்னும் அதிகமான வயதுல தான் நடந்ததாமா. ம், இது ம். நாள்பட தான் இது சுருங்கி வந்துட்டு இருக்கு. ஓ! சரிங்களா? அதனால அது ம், ஒவ்வொரு ம். உடலுக்கும் மாறும். சரிம்மா. சரி. அதான் சரிங்களா? ஆ. அதனால நம்ம அத பத்தி பயப்பட வேண்டாம். அதுதாம்மா. ஒரு ஒரு தோழிக்கு அப்படிதான் போகும்போது அவங்க தவறா கைட் பண்றாங்க. ஆனா அவங்க வந்து இயற்கை வாழ்வியல்ல நம்ம மனவளக்கலை இருக்கிறதால அவங்க வந்து திடமா நம்புறாங்க. என்னோட உடல பத்தி எனக்கு தெரியும். அது கரெக்ட்டா நடந்துட்டு இருக்குன்னு. அதனால அவங்களோ சொன்னத அவங்க ஏத்துக்கல. அப்ப அதாம்மா அவங்களுக்கு நம்ம 55 முடிஞ்ச உடனே அவங்க 54 வயசுல அவங்க பயமுறுத்துறாங்க. ஆனா 55 முடிஞ்சு 56வதுல அவங்களுக்கு மெனோபாஸ் கரெக்ட்டா இதுவாயிடுச்சுங்கம்மா. இப்ப நான் இதுல ஒரு உதாரணம் சொல்றேன். எங்கிட்ட ம். சிகிச்சைக்கு வரும்போது 56, 60 வயதுகள்லாம் இருக்காங்கம்மா. இப்போ அவங்க வந்து மெனோபாஸ் ஆயிடுச்சு. 10 வருஷம் ஆச்சு பீரியட்ஸ் வரல அப்படின்னு சொல்லிருவாங்க. அதாவது அவங்க வேற ம். ஏதாவது தொந்தரவுக்கு என்ட்ட வந்திருப்பாங்க. வரும்போது பீரியட்ஸ் ஆகி 10 வருஷமா இருக்கலாம். இப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போன பிறகு, அவங்களுக்கு ஒரு 3 மாதம் தொடர்ச்சியா பீரியட்ஸ் வருது. ஒரு 60 வயசு பொண்ணுக்கு. ஓ! அப்ப என்ன அர்த்தம்? அந்த 10 வருஷமா அந்த ஆற்றல் பலம் இல்லாததுனால, அந்த இடத்துல தேங்கி இருந்திருக்கு. ம், ம், ம். சுருக்கமா தேங்கி இருந்திருக்கும். இருந்தது நம்ம ட்ரீட்மெண்ட் குடுத்ததும், அந்த பலம் கிடைச்சதால அது திரும்பி வருது அது. ஆ அப்ப அந்த கழிவுகள் 3 வெளியே மாசம் போகுது. ஆமா 3 மாசம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி காணாம போயிடுச்சு. ஓ! ஓ! அப்ப அது அந்த சைக்கிள் வந்து அங்க முழுமை பெறல. ஆ. சரிங்களா? அப்போ 60 வயசுல வந்தது. அப்ப அது ஆரோக்கியம் தான் வந்ததால நன்மை. அது உடல் கழிவுமா, உடல் ஆ. வந்து அறிவு இருக்கு. அது எப்ப ம். வேணாலும், எப்ப ஆற்றல் கிடைக்குதோ, ம், ம். அதை எடுத்து வெளிய தூக்கி போட்டுருங்கம்மா. ஓகேம்மா. அப்புறம் பிறகு அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே இல்ல. ஓ! சரி, சரிம்மா. சரிங்களா? அதனால பயப்பட அது வேண்டாம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ சொல்லுங்க. வந்து பெண் குழந்தைகள் வந்து 9 வயது, 10 வயது அந்த ம். மாரி இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுறாங்க. அவங்க ஏஜ் அட்டெண்ட் பண்றது. ம், அப்போ ம். அவங்களோட மனநிலைய, அவங்களுக்கு எந்த மாதிரியான உணவு முறைகள், எப்படி அவங்கள வந்து நம்ம பாதுகாத்து, எப்படி அவங்கள நம்ம பராமரிக்கிறது இந்த ஏஜ்ல வரும்போது? ஆமா, இதுக்கும் அந்த வருமுன் காப்போம்னா, அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம பெரும்பாலும் ரசாயன மருந்துகளுக்கு உட்படுத்தாம, ம், முதல்ல ம். அம்மாவுடைய கர்ப்பப்பை மேக்ஸிமம் ரசாயனங்களுக்கு உட்படுத்தாம வரணும். வந்து அடுத்து குழந்தை பிறந்தும் அவங்கள சின்ன சின்ன தொந்தரவுகளுக்கு நம்ம ரசாயன மருந்துகள் குடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ ஆமா. அவங்களுடைய இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிறது நாங்க அந்த அக்குபஞ்சர்ல நீர்மூலகம் அப்படின்னு சொல்லுவோம். ம், ம். சரிங்களா?
அப்போ இந்த ரசாயன மருந்துகள் எடுக்கும்போது இந்த நீர்மூலகம் பாதிக்குது. பாதிக்கும்போது அதனோட அந்த கழிவுகள் தேங்குற விஷயம்தான். கழிவுகள் தேங்குது. அடுத்து வாழ்வியல் முறைகள் இப்படி வரும்போது அந்த குழந்தை வந்து சீக்கிரமா அந்த பூப்ப எய்துறாங்க. அப்போ நாம அவங்களுக்கு புரிய வைக்கிறது மட்டும்தான் விஷயம். அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்படி என்ன ஒரு நாப்கின் யூஸ் பண்ணாம இருக்கிறது, நேரமா தூங்குறது, பசிச்சு சாப்பிடுறதுங்கிறதெல்லாம் முதல்ல அம்மா கடைபிடிக்கணும். ஓ, சரி சரி. அம்மான்னு இல்லாம அப்பா, பெற்றோரின் கடமையா அதை செய்யணும். அதை செய்துட்டு வரும்போது அந்த குழந்தை நம்மளை பார்த்து வளருது. அந்த குழந்தை வளரும்போது அந்த குழந்தைக்கு எல்லாமே சிறப்பா நடக்கும். அப்போ அதுல எந்த தொந்தரவுகளும் வராது. அது அந்த முட்டை உருவாகுதல்ங்கிறது கொஞ்சம் விரைவில் ஆரம்பிச்சிருச்சு. இந்த செயற்கை உணவுகளையும் அது ஒரு காரணம் தான். சரி சரி. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் 14, 15, 16 வயசு அப்படின்னாங்க. இப்ப காலப்போக்கில் அது சுருங்கிட்டு வருதுமா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு பல் முளைக்கிற வயசை பாருங்க. இந்த பல் முளைக்கிற வயசுல இருந்து அதை ரெட்டிப்பா போட்டாலே இந்த கணக்கு நமக்கு கிடைக்கும். அப்ப இப்ப வந்து உள்ள குழந்தைகளுக்கு பற்கள் சீக்கிரமா முளைச்சிருது. ஆமா ஆமா ஆமா. நம்ம முன்னோர் சொல்லுவாங்க, பல் எவ்வளவு லேட்டா முளைக்குதோ அவ்வளவு ஆயுசு அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா ஆமா. இப்ப வந்து சீக்கிரம் முளைச்சிருது பற்கள். அப்போ அவ்வளவு விரைவா எல்லா செயலும் நம்ம உடம்புல நடக்குது இல்லைங்களா? முடிந்த வரைக்கும் ரசாயன மருந்துகள் எடுக்காமல் இருப்பது சிறப்பு. நன்றி நன்றி மாமிக்க நன்றி. நல்ல ஒரு தெளிவான ஒரு வகுப்பு. நன்றி. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பொன்மேனிம்மா. வணக்கம் அண்ணர். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வருது, 10 days வருதுன்னா எனக்கு ஆற்றல் கம்மியா இருக்குன்னு சொல்ல வருங்க. அதாவதுமா உங்களுக்கு ஆற்றல் நல்லா இருக்குமா? அந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லையா? கர்ப்பப்பையில நாம ஏற்கனவே செய்த தொந்தரவுகள் அடிப்படையில அந்த உறுப்புகள்ல லேசா பலம் குறைஞ்சிருக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதை நாம சரியா சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஏதாவது செல்ஃப் ஹீலிங் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் ஏதாவது தரலாமா? அதாவது நீங்க பாருங்க, அந்த மருத்துவர்களை பாருங்க. அவங்க நாடி பார்ப்பாங்க. நாடி பார்த்து அதற்கான சிகிச்சைக்கான புள்ளிகளை உங்களுக்கு தூண்டி கொடுப்பாங்க. அப்ப அது சரியாகும். சரிங்க, நானே செல்ஃப் ஹீலிங் பண்ணிப்பேன். செல்ஃப் ஹீலிங்கிறது நீங்க அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுறதா இருக்காது. இல்ல, மூலம் செக் பண்ண எனக்கு எல்லா மூலமும் கரெக்டா தான் இருக்கு. நானும் அக்குபஞ்சர் படிச்சிருக்கேன். ஓகே ஓகேங்கம்மா. ஆனாலும் நீங்க உங்களுக்கு சிகிச்சை கொடுக்காதீங்க. நீங்க உங்களுக்கே பண்ணும்போது சரியாகாது இல்ல. ஆப்போசிட் கரண்ட் தானே வேலை செய்யும். வேற ஒருத்தர்கிட்ட பண்ணிக்கோங்க. இந்த சிகிச்சை வேற ஒருத்தர்கிட்ட எடுங்க. சரி, ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேவிஸ்ரீமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா உங்க ஸ்பீச். ரொம்ப யூஸ்ஃபுல்லா எல்லாமே பாயிண்டா ரொம்ப நாங்க கேதர் பண்ணிக்கிட்டோம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஒரே ஒரு 1 கொஸ்டின்மா. என் பொண்ணு வந்து +1 படிச்சுட்டு இருக்காமா. அவளுக்கு வந்து பீரியட் வந்து இர்ரெகுலரா, தட் இஸ் 1 month வந்ததுன்னா அடுத்த மந்த் கொஞ்சம் லேட்டா வருது, இல்லைன்னா முன்னாடி வருது. 1 month வர மாட்டேங்குது. அப்படியான ஒரு சிச்சுவேஷன் போயின்னு இருக்குமா. இதுக்கு ஏதானும் மெடிசன் ஏதாவது போகலாமான்னு பார்த்து போகாம தான் இருக்கும். இதுக்கு என்னம்மா, என்ன சொல்யூஷன்மா, என்ன ரெமெடி இருக்கு? ஓகேம்மா. இப்ப பொண்ணு +1 சொன்னீங்க. இப்ப போன வருஷம் 10th நைட் தூக்கம் கெட்டாங்களாமா? ஆமா, அது உண்டுமா. இப்போ கொஞ்சம் படிப்பு அது இது இருக்கனால அப்ப பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கா. அதுல கோச்சிங் அந்த மேம் வந்து நீ எல்லாமே பண்ணி இதெல்லாம் பண்ணிச்சா, அரங்கேற்றம்லாம் பண்ணிட்டா. ஸோ தட் அதுக்கு வேற உழைக்கிறாமா, சொல்லி கொடுக்குறா எல்லாருக்கும் ஆன்லைன்லயே. அந்த ஒர்க்கிங் போயின்னு இருக்கு. அப்புறம் ஸ்டடி போயின்னு இருக்கு. நீட்டுக்கு வேற படிக்கிறா. அது மாதிரி எல்லாம் போயின்னு இருக்குனால கொஞ்சம் ஷெட்யூல் டைட்டா அவளுக்கு இருக்கனால தூக்கம் நீங்க சொல்ற மாதிரி தூக்கம் கொஞ்சம் கம்மிதாம்மா. அது சாப்பாடு அதெல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் போயின்னு இருக்கு. அதெல்லாம் சரி எல்லா பதிலும் நீங்களே சொல்லிட்டீங்க.
நான் அஹ் உங்களுக்கு மேல பேசும்போதே நான் என்ன சொன்னேன், அதிக உழைப்பு வேண்டாம்னு சொன்னேன் இல்லையா? அதாவது உம் இந்த அப்ப வந்து அவங்க பீரியட்ஸ் டைம் வந்தது இல்லையா? அந்த டயத்துலயே உம் அவங்க அந்த ஒர்க் பண்ணிட்டே தான் இருந்தாங்களா? ஆமாங்க. அப்போ நாட்டியம் கத்துக்கிட்டு இருந்தாம்மா. அப்போ ஏன்னா இங்க இதுக்கு ஸ்கூல் வந்துட்டு ஸ்கூல்லேருந்து டியூஷன் போவா, மேக்ஸ் டியூஷன் போவா. அங்கேருந்து வந்தோடனே நைட்டு பரதநாட்டியம் ஒன்று ஆன்லைன் கிளாஸ் இப்போ எடுக்கிறா. அப்போ வந்து எடுக்க மாட்டேன். இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கா. வேண்டாம் சொன்னா கூட அவன் மேமுக்கு காசுக்கெல்லாம் இல்லைம்மா, ஃப்ரீயாக தான். தட் இஸ் அவங்க மேமுக்காக செய்கிறா. அந்த பரதநாட்டிய டீச்சர்ஸ்க்காக அவங்க கம்பல்ஷனாக நீ எடுக்கணும் புரியுதுமா? அப்படின்னு சொல்லி. ஆமா. அப்போ அந்த உடல் வந்து சூடு அதிகமாயிருக்கு இல்லையா? ம் இந்த கர்ப்பப்பையில சூடு அதிகமாயிருக்கு. அந்த அதிகமான ம் காரணத்தினால அந்த உதிரம் வந்து கட்டியாகி இருக்கு. இப்ப நீ அந்த ஓ சூட்ட குறைக்கணும் இல்லையா? அப்போ ம் இப்ப நீங்க நான் சொன்னதெல்லாம் போய் கேட்டீங்க. புரிஞ்சுகிட்டீங்க இல்லையா விஷயத்த? இனி புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதை வந்து இனி செயல்படுத்துங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். பெண்ணோட கண்டிப்பாம்மா. உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த செயல்கள் சிறப்பா இருக்கும். அதனால ம் இப்போ எனக்கு பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, உடலுக்கு ஒவ்வாத ஒரு செயலா, அது என்னவானாலும் சரி, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைப்பாட்டோட இருக்கணும். ஏன்னா பின்னால வர தொந்தரவை யாரும்மா அனுபவிக்க போறா? உங்க குழந்தை தானே! கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. அப்போ அதை யோசிச்சுட்டு நீங்க, இது உடலோட இயற்கை விதிமா. இதுல வந்து மிலிட்டரி ரூல் மாரி இதுல நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இருந்தே ஆகணும். இருந்தோம்னா, நம்மளுடைய கடைசி காலம் வரைக்கும் இயல்பா, இயற்கையா, அமைதியா இருக்கலாம்மா. இதை ஓகே. கடைபிடிக்கலன்னா கஷ்டம்மா. அத நாங்க நெறைய பார்க்குறோம். 10, 17 வருட அனுபவத்துல இருக்கோம்மா. அதுல நெறைய ம் பேர நாங்க பார்க்குறோம். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேனேன்னு வந்து அழுவாங்க. ஆமா, உண்மையாம்மா. இப்ப இப்ப புரியுதும்மா. ஏன் தான் குளிச்சோமோ. நான்லாம் மென்சஸ் அப்போ அது ஸ்கூல் கோயிங் அப்பலாம், ஸ்கூல் காலேஜ் கோயிங் அப்பலாம் தலைக்கு ஊத்திக்கிட்டு அவசர அவசரமா அம்மா அதுவும் 3வது நாள்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லுவாங்க. மேட்டு ம். அது இது எல்லாத்தையும் துவைக்க அதாவது அந்த மாதிரிலாம் ஏன் பண்ணினோம்னு தோணுதும்மா இப்போ. அதான்மா. லேட்டா புரிஞ்சுக்கும்போது, அப்ப இது வந்து நம்மளது சரி பரவால்ல. இனி நம்ம குழந்தைகள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கணுங்கிறத மட்டும் யோசிங்க. கண்டிப்பாம்மா. டெஃபினட்டா. சரிங்களா? பண்ணுங்க. தேங்க்யூம்மா. குழந்தைய பண்ண சொல்லுங்க. அதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த குழந்தை பண்றது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனா, அந்த ம் டைம் ஸ்கெட்யூல் போட்டுக்க சொல்லுங்க. டைம் ம் ஸ்கெட்யூல் போட்டுக்கிட்டு எல்லா வேலைகளையும் பிரிச்சு, தன்னுடைய ம் உழைப்ப மீறி, அந்த ஆற்றல மீறி செய்ய வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. கண்டிப்பா. டெஃபினட்டா செய்றேம்மா. கலந்து ரொம்ப பிரிச்சு செய்ய ரொம்ப சொல்லுங்க. ஹானஸ்ட்டா அவங்க மேம்னா அவ்ளோ சொல்றது நம்ம சொல்றத கேட்காம அவங்களுக்காக அவ்ளோ பண்றாம்மா அவ. ந நம்ம நம்ம அம்மா இதுலயே தேங்க்யூம்மா. நன்றிம்மா. ஓகேம்மா. இந்த முடிச்சுக்கிறேம்மா. 2 நிமிஷம் 8:10 ஆயிடுச்சுமா. நமக்கு 8:30க்கு ப்ரோக்ராம் இருக்கு. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிம்மா. தேங்க் யூ சோ மச். யுவர் வேல்யூபிள் அட்வைஸ் அண்ட் பவர்ஃபுல் பாயிண்ட் ஆல்சோ. தேங்க் யூ சோ மச்மா. வாழ்க வளமுடன். ஓகே. நன்றிங்கம்மா. அம்மா தொடரலாமாங்கம்மா இல்ல நிறைவு பண்ணிக்கலாமா? இன்னும் 3 பேர் இருக்காங்க. பண்ணிருங்கம்மா. கேள்வி கேட்கட்டும்மா. இதுக்கு மேல யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாங்கம்மா. 8:30 ஆயிடும். நெக்ஸ்ட் ரேவதிமா. ரேவதிமா தொடர்ந்து. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா இந்த பொண்ணுக்கு இந்த 3 வருஷமாவே பீரியட்ஸ் ஆனா 20 டேஸ் 25 டேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அப்ப டாக்டர்கிட்ட போனோம், பிசிஓடி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் அலோபதி தாமா எடுத்துட்டு இருந்தோம். இப்பதான் ஹோமியோபதி எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னும் வந்து ரெடி ஆகலைங்க. அது ஹோமியோபதி எடுக்கிறப்பவும் கொஞ்சம் ரெடி ஆகுது, அப்புறம் மறுபடியும் அதே ப்ராப்ளம் வந்துடுதுங்க. பொண்ணு 20 வயசு டேஸ் என்னங்கம்மா? 24ங்கம்மா. 24. ஆமாங்க. ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு இப்போ நம்ம பேசுனதெல்லாம் கேட்டீங்க தானே? கேட்டேங்கம்மா கேட்டேங்கம்மா. அதுல என்னென்ன தவறு நீங்க செய்றீங்க? தவிர அந்த பொண்ணு காலேஜ்ல இருக்காங்கங்கம்மா. அது அதான் படிக்கிற ஸ்ட்ரெஸ், பிடிஎஸ் படிச்சிட்டு இருக்காங்க. படிக்கிற ஸ்ட்ரெஸ், அப்புறம் தூக்குறோம், மாறி மாறி தூங்குறது, நாப்கின் யூஸ் பண்றது, இதெல்லாம் நான் தவறுன்னு நினைச்சேங்க. ஓகேம்மா. இப்போ அவங்க காலேஜ் ஹாஸ்டல்ல இருக்காங்க. ஆமாங்க. ஃபுட்டும் சரியா நம்ம கரெக்டா என்ன மாதிரி ஃபுட்டு அங்க ஆரோக்கியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. இல்லம்மா, இதுல ஹாஸ்டல் அப்படிங்கும்போது அவங்களுக்கு பசிச்சு ஏன்னா அங்க என்ன உணவு கிடைக்கிறது அப்படிங்கறதுல நீங்க உங்க மனசை கெடுத்துக்க வேண்டாம்.
என்ன சரிங்க கிடைச்சாலும் சந்தோஷமா சாப்பிட சொல்லுங்க. ஆனா பசிச்சு சரிங்க சாப்பிடணுங்கிறது விதியை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. கிடைக்கிற சரிங்க உணவை சரிங்க பசிச்சு ருசிச்சு பசிக்களவா சாப்பிட சொல்லுங்க. இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. உணவுகளுடைய சரிங்க வெரைட்டி என்ன கிடைக்குதுங்கிறத பத்தி கவலைப்பட வேண்டாம். இது ப்ராக்டிக்கல் சரிங்க டிஃபிகல்டிஸ். அடுத்தது தூக்கம் வந்து கம்பல்சரி. அவங்கள இரவு அந்த தூக்கத்தை ஒரு 10 மணிக்குள்ள படுத்து காலைல 3 மணிக்கு மேல எந்திரிச்சு செய்ய சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நீ சரிங்க சிறந்த பல் மருத்துவராக முடியும், நாட்டுக்கு சரிங்க சேவை செய்ய முடியும், வீட்டுக்கு சரிங்க பயன்படும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வைங்க. சரிங்க புரிய வச்சு அதை கடைபிடிச்சீங்கன்னாலே இனி மேற்கொண்டு இதெல்லாமே சரியாயிடும். இதுக்காக தனிப்பட்ட ரசாயன மருந்துகள் வேண்டாம்னு சொல்லுங்க. சரிங்கம்மா சரிங்க சரிங்களா? சரிங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வசந்தகுமாரிம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அம்மாவை தொடர்ந்து வேணியம்மா அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. மைக் ஓப்பன் ஆகுங்க. வணக்கம்மா. சொல்லுங்கம்மா. நான் வசந்தகுமாரி அம்மாவோட பொண்ணு பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு இப்போ 36 இயர்ஸ் ஆகுது. ஓகே. எனக்கு வந்து அப்பப்போ இந்த முட்டி வலி அண்ட் போன் பெயின் மாதிரி அப்பப்போ வந்துச்சு. அதனால சரின்ட்டு டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணதுல இந்த ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரியூமட்டாய்டு ஃபேக்டர் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு இந்த கை கால் பெயின் அண்ட் எப்பவுமே இந்த முட்டி வலி இருந்துட்டே இருக்கு. அப்புறம் அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் கூட எடுத்தேன். ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அக்யூபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்ப நல்லா இருந்துச்சு, அந்த ரிலீஃப் இருந்தது. இப்ப திருப்பி அது செஷன் முடிஞ்ச பிறகு திருப்பி அந்த பெயின் வருது. அந்த கை முட்டி பெயின், கால் முட்டி பெயின் அந்த மாதிரி. பீரியட்ஸ் அது கரெக்ட் டைமுக்கு தான் வருது. அண்ட் இந்த முறை கொஞ்சம் ஃப்ளோ மட்டும் கம்மியா இருந்துச்சு. அந்த டயத்துல ஏதாவது பெயின் ஏதாவது இருக்காமா? இல்லம்மா. ஓகே. அந்த அளவுக்கு இல்ல, ரொம்ப மைல்டா டிஸ்கம்ஃபர்ட் அவ்வளவுதான் இருக்கும். ஓகே. சரிம்மா. அப்போ உங்களுடைய முட்டி வலி அப்படிங்கும்போது நீங்க அக்குபஞ்சர் சிகிச்சை எடுக்கிறீங்கன்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் கால இடைவெளிகள்ல கொஞ்சம் ரெகுலரா எடுங்க. எடுத்துக்கிட்டு கூடவே அந்த பசி தூக்கம்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? அதை கேட்டீங்களா பேசுனது? அப்புறம் அதுதான் ஒண்ணு இந்த வீடியோ வந்து எங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா நான் வந்தது இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி. நீங்க யூடியூப்ல போடுங்க, இறை சாதனை மார்க்கம் போட்டீங்கன்னா நாளைக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிடும்மா. சரி சரி சரிம்மா. அப்ப அதை பாக்குறேன். கேட்டு நீங்க அதன் அடிப்படையில இந்த பசி தூக்கம்ங்கிற அடிப்படை வாழ்வியலை சரி பண்ணுங்க. சரி பண்ணிட்டு நாப்கின் பயன்பாடெல்லாம் தவிர்த்துருங்க. முடிந்த வரைக்கும் ரசாயனங்களை அவாய்ட் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு குறிப்பிட்ட இடைவெளிகள்ல அக்குபஞ்சர் சிகிச்சை எடுங்க. அது சரியா போயிடுமா, பயப்பட வேண்டாம். சரிம்மா. கூட இந்த ஹோமியோ கூட எடுக்கணுமாமா? இல்ல வேண்டியதில்லை. இது மருந்து இல்லாத மருத்துவம் அக்குபஞ்சர் சொன்னீங்க. அந்த ஒரு சிகிச்சை எடுத்தா போதுமானது. எல்லாத்தையும் கலந்து செய்ய வேண்டியது. சரி சரி சரிம்மா. சரிம்மா, ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா. அடுத்ததாக வாணிமா அன்மியூட் பண்ணிக்கோங்க. மேடம் வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம். நானும் ஒரு 2-3 காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தான் நான் வந்தேன். ஆக்சுவலா நான் 42 மேடம். நானு பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, 37ல மேரேஜ் ஆகி 38 எனக்கு இப்போ கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் பாப்பா பிறந்தனால அப்போ வந்து சுகருக்கு தைராய்டுக்கெல்லாம் என்ன மெடிசன் எடுத்துக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரியா போயிடுன்னு சொன்னாங்க. சரி நான் விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் திருப்பியும் பாத்தீங்கன்னா லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபா இருந்ததுனால திருப்பியும் சுகர் ரொம்ப அதிகமாகி நான் போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ 5 இயர்ஸா நான் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கேன். சுகர் பிளஸ் பிபிக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதனால எனக்கு மூட்டு வலி, கால் வலி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்துருச்சு. இப்ப நல்லா இருந்துட்டே இருந்துச்சு, திடீர்னு ஃபேட்டி லிவர், லைட்டா கிட்னில ஸ்மால் ஸ்டோன். எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. லைஃப்ல இருக்க ஒரு நிறைய பயம், ஸ்ட்ரெஸ்னாலே எனக்கு உடம்பு வெயிட் வந்து லாஸ் ஆயிட்டே இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பீரியட்ஸ் வந்து எனக்கு நார்மலா ரெகுலரா வந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10 இயர்ஸ் பேக் பிசிஓடி இஷ்யூ இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே. அப்புறமா நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பீரியட் வந்து நார்மலா எனக்கு வந்துட்டு இருக்கு.
இப்போ இப்போ சமீபமா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ளோ கூட இருக்கு ஒண்ணு. இப்போ எனக்கு சின்ன பிள்ளையில இருந்தே வந்து அந்த பீரியட்ஸ் டைம் நான் இவங்க சொல்ற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, அப்ப அந்த டைம்ல நமக்கு யூஸ்வலாவே டயர்டா இருக்கனால எனக்கு அந்த தொட காலெல்லாம் ரொம்ப வலிக்கிறதுனால அந்த நாள்ல எனக்கு வந்து வீட்டுல படுத்தே இருப்பேன். அது வந்து எனக்கு அப்படியே படுத்தே இருந்தா நல்லா இருக்கும். அம்மா சாப்பாடை கொண்டு கொடுப்பாங்க அப்படியே நான் பழகிட்டனால ஆஃப்டர் மேரேஜ் சைல்ட் பர்த்துக்கு அப்புறம் அன்னைக்கு வந்து நம்ம ஏஞ்சி 3 நாளும் குழந்தைக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப செய்யறதுக்குனால எனக்கு கஷ்டமா இருக்கு. அதை என் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் ஒரு வேளை தான் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த 3 நாளும் என்னால நின்னு சமைக்க முடியாம கால்லாம் பயங்கரமா வலிக்கும். அப்படியே உக்காந்தே கிடக்கலாம் போல இருக்கும். இப்ப நான் இதை எப்படி டேக்கிள் பண்றதுன்னு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. வேற என்ன மாதிரி ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டா ஈஸியா குக் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்த்தியான இது எடுத்துக்கலாம், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க மேடம். ஹலோ, நீங்க ப்ரோக்ராம் பார்க்கலன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஒரு 4 காலுக்கு முன்னாடி தான் வந்தேன். நான் ரெகுலரா காலை மார்னிங் இது அட்டன் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் பார்க்கல. இப்ப கருப்பை தொடர்பான ப்ரோக்ராம நீங்க பாருங்க. அம்மா மன்னிக்கணுமா, நம்ம அம்மா இன்னைக்கு பேசின ப்ரோக்ராம் வந்து நாளைக்கு ஈவினிங் யூடியூப்ல அப்லோட் ஆகி வந்துருங்கம்மா. நீங்க கேட்காத எல்லாருமே போய் மறுபடியும் ஒரு முறை நீங்க கேளுங்க. முதல்ல இருந்து கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்கம்மா. ஓகே மேடம். ஓகே மேடம். கேட்டுட்டு சந்தேகம் இருந்தா தொடர்பு ஓகேங்க மேடம். ஓகே. எந்த நம்பருக்கு மேடம் தொடர்பு கொள்றது? அது யூடியூப்ல இருக்கும். நீங்க மாமேஷ் நீங்க அம்மா யூடியூப்ல இருக்கும் அம்மாவோட நம்பர் அந்த இதுல வரும். நீங்க முதல்ல கேட்டுட்டு நீங்க எனக்கே இல்ல எனக்கு கனகாம யாருக்காவது ஒருத்தர் கால் பண்ணலாமா? அம்மா வருவாங்க அப்புறம் மேடம் இன்னும் ஒரே அதை கேளுங்க போயிட்டு. ஓகே மேடம். அடுத்து ஒரே ஒரு டவுட். அவங்க சொன்னாங்க அந்த பீரியட்ஸ் டைம்ல நம்ம ஹெவி ஒர்க் பண்ணாம இருந்தா நம்மளுக்கு ஆயுள் வந்து ஆரோக்கியமா இருக்கும்னு சொல்ல வந்தாங்களா, இல்ல கஷ்டம் இல்லாத முதிய காலம் இருக்குன்னு சொல்ல வந்தாங்களா? அந்த ஹலோ, வாழ்க வளமுடன். அதுதான்மா நீங்க நாளைக்கு அப்லோட் ஆகி வரும் ஃபுல் முதல்ல இருந்து क्वेश्चन ஆன்சரோட எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகேங்கம்மா. ஆமா, கேள்விகளும் நிறைய இருக்கு இதுல. நீங்க முழு வகுப்பையும் 6:45க்கு ஆரம்பிச்சாங்க அம்மா. இப்ப கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகுது நமக்கு. அது ஃபுல் ஸ்பீச்சுமே நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா தெளிவுமே அதுல கிடைச்சிருக்குமா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. அம்மா பாருங்க, உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் நமக்கு இதுவரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவா பொறுமையா நிதானமா அமைதியா எவ்வளவு அழகா பதில் சொல்லியிருக்காங்கம்மா. மிக்க நன்றி அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உமா மகேஸ்வரி அம்மா அவர்களும் அவர்கள் அன்பு குடும்பத்தில் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.